இன்று நாம் அனைவரும் இங்கே சந்தித்திருக்கிறோம். நம்முடைய உலக விடுதலை போராளிகள் என்கிற தொடரினுடைய 8வது அமர்வில் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தொடரில் நாம் மீண்டும் தென் அமெரிக்காவிற்கு போகிறோம். தென் அமெரிக்க நாடுகள் தான் உலகத்திலேயே மிக கொடுமையான ஒடுக்குமுறைகளை சந்தித்த நாடுகள் என்கிற காரணத்தினால் ஏற்கனவே சிலி என்கிற தேசத்தினுடைய விடுதலை போராளியாக இருந்து அதிபராக மாறி கொல்லப்பட்ட அலண்டேயை பற்றி நாம் இதே அரங்கத்திலே பார்த்திருக்கிறோம். அதற்கு பிறகு வட அமெரிக்காவிலே வாழ்ந்த மால்கம் எக்ஸ் பற்றி பேசியிருக்கிறோம். இன்றைக்கு மெக்சிகோ நாட்டை சார்ந்த துணை தளபதி மார்கோஸ் பற்றி நாம் பேச இருக்கிறோம். அந்த துணை தளபதி என்கிற பெயர் எதற்காக வந்தது என்பதை நான் பின்னாலே குறிப்பிடுகிறேன். சென்ற மாதம் நாம் பார்த்த அப்துல்லா ஒசலானை போல மார்கோஸ் இன்னமும் உயிரோடு இருந்து போராடி கொண்டிருக்கிற ஒரு போராளி. ஆனால் அப்துல்லா ஒசலான் எதிரிகளிடம் சிறைப்பட்டு பல ஆண்டுகளாக இன்னமும் தனிமை சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். ஆனால் மார்கோஸ் இன்னமும் காடுகளில் நின்று போராடி கொண்டிருக்கிறார். நம் ஈழத்து போராளிகளுக்கு ஒரு முல்லைத்தீவு என்றால் மெக்சிகோவின் போராளிகளுக்கு லகாண்டன் காடுகள். லகாண்டன் காடுகளிலேதான் ஏறத்தாழ 5-6 ஆண்டுகளாக அவர்கள் உள்ளே இருந்து தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த துணை தளபதி மார்கோஸ் அவர் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற அந்த சபாட்டிஸ்டா இயக்கம், தி சபாட்டிஸ்டா மூவ்மெண்ட் என்கிற அவைகள் குறித்து பார்ப்பதற்கு முன்பு நாம் மெக்சிகோ குறித்து முதலில் கொஞ்சம் பார்த்துவிட வேண்டும். மெக்சிகோ என்பது தென் அமெரிக்க நாடுகளிலே ஒன்று. தென் அமெரிக்க நாடு என்று சொன்னாலே கொலம்பஸ் என்கிற ஒருவரால் கண்டுபிடிக்கப்பட்டு அல்ல, கொலம்பஸ் என்கிற ஒருவரால் உள்ளே வரப்பட்டு அவரால் ஒடுக்கப்பட்ட தேசங்களிலும் மக்களிலும் ஒருவர் என்பதுதான் அதன் அடிப்படை. நாம் எந்த ஒரு தென் அமெரிக்க நாட்டை பற்றியும் வட அமெரிக்க நாட்டை பற்றியும் பேசுகிற போதெல்லாம் கொலம்பஸ் பற்றி பேசியே ஆக வேண்டியிருக்கிறது. ஆனால் கொலம்பஸ் பற்றி நாம் அறிந்து வைத்திருக்கிற அல்லது நம்முடைய பாடப்புத்தகங்கள் சொல்லுகிற செய்தியும் உண்மையான வரலாறு தருகிற செய்தியும் நேர் முரணாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. கொலம்பஸ் பற்றி நம்முடைய பிள்ளைகள் யாரை கேட்டாலும் உடனே அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தார் என்பதுதான். இன்றைக்கும் சிவப்பு இந்தியர்கள் என்கிற பெயரில், ரெட் இந்தியன்ஸ் என்கிற பெயரில் அமெரிக்கா, கனடா போன்ற பகுதிகளின் காடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பழங்குடி மக்கள் அல்லது அந்த மண்ணினுடைய மைந்தர்கள் இப்போதும் கேட்டால் கோபப்படுகிற பெயர் கொலம்பஸ் என்பதுதான். கனடாவிலே ஒரு முறை டொரண்டோவிலே நான் தங்கியிருந்த போது அந்த சிவப்பிந்தியர்களினுடைய ஒரு கழகம் இந்த இடத்திலே இருக்கிறது, கொஞ்சம் தொலைவாக போனால் அவர்களை சந்திக்கலாம் என்று சொன்ன நேரத்தில் டொரண்டோவில் இருக்கிற அழகான இடங்களை எல்லாம் காட்டிலும் நயகரா நீர்வீழ்ச்சியை கூட பிறகு பார்த்துக் கொள்ளலாம், அந்த சிவப்பிந்தியர்களினுடைய அந்த கழகத்தினுடைய பொறுப்பாளர்களை பார்த்துவிட வேண்டும் என்கிற ஆவல் எனக்கு வந்தது. அவர்களை நான் சந்தித்ததையும் அவர்களோடு உரையாடியதையும் என் நாட்குறிப்பு என்கிற நூலில் இழந்த நிலமும் இரவல் பெயரும் என்கிற தலைப்பில் நான் அதை பதிவு செய்திருக்கிறேன். அது அவர்களே கொடுத்த தலைப்பு. எங்கள் மண்ணையும் இழந்தோம், எங்கள் பெயரையும் இழந்தோம் என்பது அவர்கள் தருகிற இழந்த நிலமும் இரவல் பெயரும் என்பது அவர்கள் ஒரு மொழியிலே சொல்ல, அதை என்னோடு வந்த நண்பர் இன்னொரு மொழியிலே மொழிபெயர்த்து பிறகு ஆங்கிலத்துக்கு வந்து பிறகு தமிழுக்கு வருகிற போது அதை நான் இப்படி ஒரு தொடராக அதை ஆக்கிக் கொண்டேன், இழந்த நிலமும் இரவல் பெயரும் என்று. அவர்கள் சொன்னார்கள், ஏதோ கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தான் என்கிறீர்களே, அவன் வருவதற்கு முன்னால் அமெரிக்கா இந்த உலகத்திலே இல்லையா? கடலிலே இருந்து தோண்டியா அவன் எடுத்தான்? கொலம்பஸ் அமெரிக்காவுக்கு வந்தான் என்று சொல்லிக் கொடுங்கள், இனிமேலாவது பிள்ளைகளுக்கு அமெரிக்காவை கண்டுபிடித்தான் என்று சொல்லாதீர்கள் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். ஒரு இடத்திற்கு அவன் வந்து சேர்ந்தானே தவிர இந்த இடம் ஏற்கனவே இருந்தது, அது எங்கள் நிலம், நாங்களும் இந்த மண்ணில் வாழ்ந்தோம், எங்கள் நிலத்துக்கு வந்து எங்களை கொன்று குவித்து எங்களை அடிமையாக்கிவிட்டு எங்கள் நிலத்தை அவன் அபகரித்துக் கொண்டான் என்பதுதானே உண்மையான வரலாறு. அப்போது அவன் சூட்டிய பெயர்தான் சிவப்பிந்தியன் என்பது. அதை போலத்தான் மெக்சிகோவிலே காடுகளிலே இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கு கொலம்பஸ் சூட்டிய இன்னொரு பெயர் மாயன் இந்தியன்ஸ் என்பது. மாயா என்றால், மாயம் என்றால் அது ஒரு மாயை, மித் என்று சொல்லுகிறோமே.
ரெட் இண்டியன்ஸ் என்று அவர்களுக்கும் மாயன் இண்டியன்ஸ் என்று இவர்களுக்கும் பெயர் சூட்டியது கொலம்பஸ் தான். அவனுக்கு ரெட் இண்டியன்ஸ் என்கிற பெயர்களை ஏன் வைத்தான் என்பதை நாம் அறிவோம். அவன் இந்தியாவை நோக்கித்தான் பயணப்பட்டான். அமெரிக்கா என்கிற அந்த நிலத்திலே அவன் தரை தட்டுகிற போது அதை இந்தியா என்று கருதி கொண்டான். இந்தியாவை கண்டுபிடித்து இந்தியாவிலே கொட்டி கிடக்கிற தங்கங்களை அள்ளி கொண்டு வருகிறேன், அங்கே இருக்கிற வாசனை திரவியங்களை எல்லாம் அள்ளி வருகிறேன் என்கிற உறுதிமொழியோடு தான் கொலம்பஸ் புறப்படுகிறான். கொலம்பஸ் பிறப்பால் இத்தாலியை சார்ந்தவன், ஒரு நெசவாளி குடும்பத்தை சேர்ந்தவன். அவனுக்கு தொடர்பே இல்லை, கடலோடுவது என்பது அவனுக்கு தொடர்பே இல்லை. ஒரு வேடிக்கை என்ன என்றால், உலகத்திலேயே முதல் கடலோடிகள் நாம் தான். ரோமாபுரி பாண்டியன் என்கிற அந்த ரோமாபுரிக்கு நமக்கு இருந்த தொடர்புகளை எல்லாம் ஒட்டி பார்க்கிற போது முதல் கடலோடிகள் நாம் தான். முதலாக கடலில் பயின்ற அந்த கடலோடுகிற வித்தை தென் தமிழ்நாட்டுக்கு இயல்பாக உரியது. அவர்கள் அப்போதுதான் கடலோடுகிற பயிற்சியிலே இருந்தார்கள். அன்றைக்கு இத்தாலியிலே இருந்து நெசவாளர் குடும்பத்திலே பிறந்த கொலம்பஸ் கப்பல் ஓட்டுவதிலே வல்லுநராக இருந்தான். அப்படி ஒரு கலை அவன் கற்று வைத்திருந்தான். அதை வைத்துக் கொண்டுதான் ஸ்பெயின் நாட்டினுடைய இசபெல்லா அரசியை பார்த்து, எனக்கு நீங்கள் ஒரு கப்பலையும் கப்பல் நிறைய ஆட்களையும் தருவீர்களே, ஆனால் நான் இந்தியாவை கண்டுபிடித்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வருவேன் என்று சொன்னான். இது 15ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியிலே உலகத்திலே ஒரு வரலாற்று போக்கில் ஒரு மாற்றம் நிகழ்கிறது. துருக்கி சாம்ராஜ்யம் மத்திய கிழக்கு ஆசியாவிலே வலிமை பெற்று கான்ஸ்டான்டினோபிள் என்கிற பகுதி, அதாவது கான்ஸ்டான்டினோபிள் என்பது அலெக்சாண்ட்ரியா என்கிற இடத்திலே இருந்து அலெக்சாண்டர் மேற்கு கிழக்கு பகுதியிலே தரை வழியாக எல்லா நாடுகளையும் வெற்றி கொண்டு இந்தியாவினுடைய எல்லையிலே போரஸ் மன்னன் வரைக்கும் வந்துவிட்டு திரும்ப போனான். போகிற போது அத்தனை ஆண்டு காலம் போர்க்களத்திலேயே இருந்த அலெக்சாண்டர் நாம் அறிவோம். 16 வயதில் புறப்பட்டான், 33வது வயதில் இறந்து போனான். இந்த உலகத்திலே அலெக்சாண்டர் வாழ்ந்தது 33 ஆண்டுகள். அதிலே 17 ஆண்டுகள் போர்க்களத்திலே தான் இருந்தார். ஆனால் கடைசியாக போரிலே இறந்து போகாமல் காய்ச்சலிலே இறந்து போனான். அலெக்சாண்டர் வாழ்ந்தான் என்பதையே எனக்கு கணக்கில் வைத்துக் கொள்ள முடியவில்லை. 33 ஆண்டுகளில் 17 ஆண்டுகளை போர்க்களத்திலேயே கழித்த ஒருவன் எங்கே வாழ்ந்திருக்கிறான் என்று நாம் தேடி பார்க்க வேண்டும். அப்படி வருகிற போதெல்லாம் அவன் உருவாக்கிய அந்த ஊர்களுக்கு அலெக்சாண்ட்ரியா என்ற பெயர். அந்த அலெக்சாண்ட்ரியா என்கிற பெயர்கள் பின்னாலே மாற்றப்பட்டன. அதிலே ஒன்றுதான் கான்ஸ்டான்டினோபிள் என்பது. கான்ஸ்டான்டினோபிள் என்பது 15ஆம் நூற்றாண்டிலே உலக வரலாற்றிலே ஒரு முக்கியமாக திகழ்ந்த பகுதி. காரணம், மேற்கையும் கிழக்கையும் இணைக்கிற நிலப்பரப்பு. அதை தடுத்து விட்டால் அவர்கள் நில வழியாக மேற்கிலிருந்து கிழக்குக்கு வர முடியாது. துருக்கி சாம்ராஜ்யம் அப்படி தடுத்து விட்டதற்கு பிறகுதான் முதலாக தரை வழி தடுக்கப்பட்ட போது கடல் வழியை அவர்கள் தேடினார்கள். கடல் வழியை தேடியதற்கான காரணமே, துருக்கி பகுதி, துருக்கி சாம்ராஜ்யம் வலிமை பெற்று கான்ஸ்டான்டினோபிளில் நீங்கள் ஐரோப்பியர்கள் வருவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னதற்கு பிறகு 3 பேர் கடல் வழியாக முயற்சி செய்தார்கள். அந்த 3வது ஆளுடைய பெயர் எனக்கு இப்போது நினைவில்லை. 2 பேர் உலகறிந்த பெயர்கள். ஒருவனுடைய பெயர் கொலம்பஸ், இன்னொருவருடைய பெயர் வாஸ்கோடா காமா. கொலம்பஸ் மேற்கிலே பயணப்பட்டான், வாஸ்கோடா காமா கிழக்கிலே பயணப்பட்டான். வாஸ்கோடா காமா வந்த வழி என்பது அங்கே இருந்து ஆப்பிரிக்காவை சுற்றி கொண்டு தென்முனை வழியாக கேரளத்திலே கள்ளிக்கோட்டையில இறங்கினான் 1498. ஏறத்தாழ அதே காலகட்டத்திலே தான் கொலம்பஸ் மேற்கு நோக்கி போய் இந்தியாவை கண்டுபிடித்து விட்டேன் என்று சொல்லி, ஆனால் இந்தியர்கள் என்றால் பழுப்பு நிறம், கருப்பர்கள் என்றல்லவா கேள்விப்பட்டிருக்கிறோம். இவர்கள் சிவப்பாக இருக்கிறார்களே, சரி இவர்கள் சிவப்பு இந்தியர்கள் என்று அவன் ஒரு பெயர் வைத்து, அந்த சிவப்பு இந்தியர் என்கிற பெயரே இன்னமும் நிலை பெற்று வரலாற்றில் இப்போதும் அவர்களை நாம் ரெட் இண்டியன்ஸ் என்று தான் அழைக்கிறோம். அதை போல இன்னமும் கொஞ்சம் தெற்கிலே வந்த போது பார்த்த மக்களை எல்லாம் மாயா இந்தியன்ஸ் என்று அவன் சொன்னான். மெக்சிகோவினுடைய பழங்குடி மக்களுக்கு இன்னமும் மாயன் இந்தியன்ஸ் என்கிற பெயர் இப்போதும் கூட மிச்சப்பட்டு கிடக்கிறது. எனவே நான் அந்த கனடாவிலே டொரண்டோவில் அவர்களை பார்த்த போது அவர்கள் சொன்னார்கள், கொலம்பஸினுடைய நாட்குறிப்பை போல கொடூரமான ஒன்று உலகத்தில் வேறங்க இருக்க முடியாது. அதற்கு பிறகுதான் அந்த கொலம்பஸினுடைய நாட்குறிப்பை தேடி நான் படித்தேன். அவர்கள் சொன்னது உண்மைதான். கொலம்பஸ் ஒரு கவிதையை போல எழுதியிருக்கிறான் கொடூரமான நிகழ்வுகளை. அதிலும் குறிப்பாக கியூபாவிலும் மெக்சிகோவிலும் மக்களை எப்படி கொன்று குவித்தேன் என்று கொலம்பஸ் எழுதியிருக்கிற வரிகளை நாம் படிக்க வேண்டும். கொலம்பஸ் இறங்குகிற போது இந்த தென் அமெரிக்க மக்கள் எல்லோரும் கைகளிலே ஈட்டி வைத்திருந்தார்கள். அந்த ஈட்டி மூங்கில்களால் செய்த ஈட்டி. இரும்பு அறியாத மக்களாகத்தான் அவர்கள் 15ஆம் நூற்றாண்டிலும் வாழ்ந்தார்கள். இவன் கையிலே துப்பாக்கியே இருந்தது.
வாள் இருந்தது. எனவே இவன் அவர்களை வென்றான், வெற்றி கொண்டான் என்பது ஒரு பெருமைக்குரிய செய்தியே அல்ல. ஆனால் வெறும் மூங்கில் ஈட்டிகளை வைத்துக் கொண்டு ஏறத்தாழ 1 நூற்றாண்டு காலம் ஐரோப்பியர்களை எதிர்த்து அவர்கள் போரிட்டார்கள் என்பதுதான் அந்த பெருமையை தவிர உலக வரலாற்றில் இவர்கள் அவர்களை அடித்தார்கள் என்பது பெருமை அல்ல. அங்கே மெக்சிகோவிலும் கியூபாவிலும் எப்படி அவர்களை வெற்றி கொண்டோம் என்று கொலம்பஸ் எழுதுகிற போது தன்னுடைய நாட்குறிப்பில் எழுதுகிறார், ஏராளமான பிணங்கள், அந்த பிணங்களை கொத்தி தின்ன வானம் முழுவதும் கழுகுகள், அடடா பகலே இரவாயிற்று என்று எழுதுகிறான். கழுகுகளால் மூடப்பட்டு வானம் இருண்டு போய் அடடா பகலே இரவாயிற்று என்று அடுத்தவனை கொன்றுவிட்டு கவிதை எழுதியவன் தான் கொலம்பஸ். எனவே கொலம்பஸினுடைய உண்மையான இன்னொரு முகத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக அங்கே இருந்து தொடங்குகிறேன். அப்படி 1500களில் அந்த மெக்சிகோ என்கிற நிலத்தை முழுமையாக ஸ்பானிய ஆதிக்கத்திற்கு கீழ் கொண்டு வந்தவன் கொலம்பஸ். அன்றிலிருந்து ஸ்பானியர்களினுடைய ஆதிக்கம் ஆட்சியிலே தான் மெக்சிகோ இருந்தது. இது அவனுடைய வரலாற்று தொடக்கம். எனவே அதற்கு முன்னால் அவர்கள் பழங்குடி மக்கள், அவர்களுடைய வாழ்க்கை முறை வேறு, உலகத்திலிருந்து தனி திட்டுகளாக இருந்தார்கள். வாஸ்கோடா காமாவும் கொலம்பஸும் இன்னொருவரும் தொடங்கவில்லை என்று சொன்னால் கடல் வழி பயணமே இல்லாமல் இந்த உலகத்தினுடைய வரலாறு வேறு மாதிரியாக இருந்திருக்கும். கடல் வழி பயணம் தொடங்கியதற்கு பிறகுதான் போர்த்துகீசிலிருந்து ஒருவன் புறப்படுகிறான், பிறகு பிரான்சிலிருந்து இன்னொருவன், இங்கிலாந்திலிருந்து இன்னொருவன் என்று ஏறத்தாழ இந்த கடந்த 5 நூற்றாண்டின் வரலாற்றை நீங்கள் பார்த்தால் கடல் வழி ஆதிக்கம் தான் இந்த 5 நூற்றாண்டினுடைய வரலாறு. எனவே ஒரு சின்னஞ்சிறு நாடாக ஐரோப்பாவிலே இருக்கிற இங்கிலாந்து மிகப்பெரிய நாடுகளை எல்லாம் ஆசியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் தன்னுடைய பிடியின் கீழ் வைத்திருந்தது என்பதே நவீன அறிவியலை அவர்கள் கைப்பற்றிக் கொண்டார்கள் என்பதிலிருந்துதான் வருகிறது. நாம் நம்மிடத்திலே இருக்கிற ஒரு பலம் பலவீனம் இரண்டுமே பழமையை போற்றுதல் என்பதுதான். பழமையின் மீது நாம் கொண்டிருந்த ஒரு மாறாத மரபின் மீது சார்ந்திருந்த ஒரு மாறாத பற்றுதல் நவீனங்களிலே இருந்து நம்மை கொஞ்சம் விலக்கி வைத்தது. தொடர் வண்டிகள் வந்தபோது கூட நம்முடைய நாட்டில் அதற்கு கடுமையான எதிர்ப்பு தான் வந்தது என்பதை நாம் அறிவோம். அங்கே தொடர் வண்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டு 1 நூற்றாண்டுக்கு பிறகுதான் ஜேம்ஸ் வாட்டினுடைய காலம் என்பது இயந்திர உலகத்தினுடைய காலம், நீராவியினுடைய காலம். அதற்கு பிறகு உலகத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட்ட பிறகு 1 நூற்றாண்டுக்கு பிறகுதான் இந்தியாவிலே தொடர் வண்டி வந்தது. அப்படி தொடர் வண்டி வருகிற போதும் ஒரு கொள்ளிவாய் பிசாசு என்றுதான் நாம் அதை கருதினோம். தொடர் வண்டிகள் கூடாது என்று தடுத்தோம். அதை மீறித்தான் தொடர் வண்டிகள் வந்தன என்பது ஒரு செய்தி. அதை போலவே இந்த கடல் வழியாக பயணப்பட்டு உலகத்தை தன்னுடைய ஆதிக்கத்துக்கு கீழ் கொண்டு வருகிற போது 16ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் 1500களில் மெக்சிகோ என்பது முழுமையாக ஸ்பானிஷ் அரசாங்கத்துக்கு, ஸ்பெயின் அரசாங்கத்துக்கு கீழே வந்து சேர்ந்தது. இது அவர்களின் தொடக்க நிலை. ஆனால் உடனடியாகவே அந்த மக்கள் எதிர்த்தார்கள். 1545இல் முதல் கலவரம் அங்கே மெக்சிகோவிலே வெடிக்கிறது. 1545 தொடங்கிய அந்த கலவரம் ஏறத்தாழ 12 ஆண்டுகள் நீடிக்கின்றன. ஆனால் வெற்றி பெற முடியவில்லை. என்ன காரணம் என்றால் துப்பாக்கிகளுக்கும் வாளுக்கும் பீரங்கிக்கும் முன்னால் மூங்கில் ஈட்டிகள் தோற்று போயின. பிறகு மீண்டும் 1700 ஏறத்தாழ 150 ஆண்டு காலம் மறுபடியும் அடங்கி இருந்து மீண்டும் ஒரு போராட்டம். பிறகு 1800 3வது போராட்டத்திலே தான் ஓரளவுக்கு அவர்கள் அந்த ஸ்பெயின் ஆதிக்கத்திலே இருந்து விடுதலை பெறுகிறார்கள். ஆனால் இதற்கு இடையிலே என்ன நடந்து போகிறது என்றால் உலக வரலாற்றை படிக்கிற போது இந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் நெஞ்சத்திலே கொள்ள வேண்டும். நீண்ட நெடுங்காலம் ஒரு ஆதிக்கத்தை ஒரு இனம் இன்னொரு இனத்தின் மீது செலுத்திக் கொண்டிருக்குமானால் அது வெறும் அரசியல் பொருளியல் ஆதிக்கமாக மட்டும் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக பாலியல் ஆதிக்கமாகவும் மாறி சமூக ஆதிக்கமாகவும் ஆகும் என்பதுதான் உலக வரலாறு. ஸ்பெயின் நாட்டு வெள்ளைக்கார ஆண்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் பிறந்த பிள்ளைகள் ஒரு புதிய இனமாக அங்கே உருவெடுக்க தொடங்கினார்கள். 3 நூற்றாண்டுகளில் இது இயல்பாக நடக்கிற செய்தி. நாம் விரும்புகிறோமா இல்லையா, பண்பாட்டில் சரியா பிழையா என்பதெல்லாம் தாண்டி அந்த ஸ்பெயின் நாட்டுக்காரர்களுக்கும் அந்த பழங்குடி மெக்சிகோ பழங்குடி மக்களுக்கும் புதிதாக பிறந்த ஒரு இனமே தோன்றிற்று. அவர்கள் தங்களை லத்தினோஸ் என்று அழைத்துக் கொண்டார்கள். எப்படி என்றால் இங்கே இருக்கிற ஆங்கிலோ இந்தியர்கள் மாதிரி, ஆங்கிலோ ஆப்பிரிக்கன் மாதிரி இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம். ஆங்கிலோ இந்தியர்கள் தமிழ்நாட்டிலே இப்போது நீங்கள் தேட கிடைப்பதில்லை. ஒரு காலத்திலே ஏராளமான ஆங்கிலோ இந்திய பெண்களை பார்த்திருக்கிறோம். அது குறிப்பாக பெரம்பூர் சாந்தோம் பகுதிகளிலே எல்லாம் ஏராளமாக இருப்பார்கள். இன்றைக்கு ஏறத்தாழ 95% ஆங்கிலோ இந்தியர்களும் ஆங்கிலோ ஆசியர்களும் ஆங்கிலோ ஆப்பிரிக்கர்களும் ஆஸ்திரேலியாவினுடைய மேற்கு பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டு விட்டார்கள். அதுதான் காரணம்.
இங்கே இல்லை என்று சொல்வதற்கு காரணம் ஆஸ்திரேலியாவிலே மக்களே இல்லை, அவர்களுக்கு மக்கள் தேவைப்படுகிறார்கள். எனவே என்ன செய்தார்கள் என்றால் ஆஸ்திரேலியாவினுடைய வளர்ச்சி அடையாத பகுதியில் உழைப்பதற்காக இவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள், வேறொன்றும் அல்ல. இங்கே இருக்கிற கிழக்கிலே குடியேற்றப்படவில்லை, மெல்பர்ன்லேயோ சிட்னிலேயோ குயின்ஸ்லாண்டிலேயோ அவர்கள் குடியேற்றப்படவில்லை. மேற்கு பகுதியாக இருக்கிற பெர்த் என்கிற பகுதியிலே தான் முழுக்க முழுக்க அடிலாய்டு வரைக்கும் கொஞ்சம் செழுமையான பகுதி. பெர்த்திலிருந்து இன்றைக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இன்றைக்கு ஆஸ்திரேலியாவிலே பெர்த் என்கிற பகுதி ஒரு வடமாக வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது பிகாஸ் ஆஃப் தி மைக்ரன்ட்ஸ் என்று அவர்களே சொல்லுகிறார்கள். வெளிநாடுகளிலே இருந்து இங்கே வந்து அவர்களிலே பாதி இந்தியர்களும் பாகிஸ்தானியர்களும் வங்காளதேசத்தவர்களும் தான். நீங்கள் உலகத்தின் எந்த நாட்டுக்கு போனாலும் பெரும்பாலும் கூலிகளாக அடிமைகளாக வேலை பார்க்கிறவர்கள் இந்தியர்கள், பாகிஸ்தானியர்கள், மேற்கு வங்காளிகள் தான், கிழக்கு வங்காளிகள் தான், பங்களாதேசத்தை சார்ந்தவர்கள். என்ன ஒரு வேடிக்கை என்றால் 2 பேர் அங்கே போய் கூலியாக வேலை பார்க்கிறான், இங்கே வந்து 2 பேரும் சண்டை போட்டுக் கொண்டு இருக்கிறதையும் அழித்துக் கொண்டு அணுகுண்டு கண்டுபிடிப்பதில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இருக்கிற ஆர்வம் இந்தியர்களையும் பாகிஸ்தானியர்களையும் முன்னேற்றுவதிலே இன்றைக்கு வரைக்கும் இல்லை. ஆகினாலே இவர்கள் அணுகுண்டு கண்டுபிடித்து இருக்கிறதையும் அழிக்கிறது என்கிற கட்டத்திலே தான் இருக்கிறார்கள். எனவே அப்படி இந்த ஆங்கிலோ இந்தியர்கள் எல்லாம் அங்கே அழைத்து செல்லப்பட்டார்கள். ஆனால் லத்தினோக்கள் இன்னமும் அங்கே மெக்சிகோவில் இருக்கிறார்கள். ஒரே ஒரு வரலாற்று முரண் என்ன என்றால் மற்ற இடங்களிலே எல்லாம் அவர்கள் அந்த மக்களோடு மக்களாக இருந்தார்கள். ஆனால் மெக்சிகோவிலே அந்த லத்தினோக்கள் ஆதிக்கவாசிகளாக மாறினார்கள். நாங்கள் ஏறத்தாழ வெள்ளைக்காரர்கள் தான் என்று அவர்கள் சொன்னார்கள். எங்கள் தந்தை வெள்ளைக்காரன் தான், எனவே நாங்களும் வெள்ளைக்காரன் தான் என்று அந்த மெக்சிகோ மக்களின் மீது ஒரு ஒடுக்குமுறையை அவர்கள் தான் செலுத்தினார்கள். ஸ்பெயின் நாட்டுக்காரனுக்கு என்ன இருந்தது என்றால் தான் ஆளவில்லை என்றாலும் தங்கள் வழியாக வந்த வாரிசுகள் ஆளட்டும் என்று அவன் கருதினான். எனவே மெக்சிகோவை ஏறத்தாழ அந்த 19ஆம் நூற்றாண்டில் அங்கே இருந்து ஸ்பெயின் விடைபெற்று போகிற போது அங்கே யார் ஆதிக்கத்துக்கு வந்தார்கள் என்றால் அந்த லத்தினோக்கள் தான் ஆதிக்கத்துக்கு வந்தார்கள். அந்த லத்தினோக்கள் ஏறத்தாழ பல ஆண்டுகள் அங்கே ஆண்டார்கள். குறிப்பாக சொன்னால் ஒரு டயஸ் என்கிற ஒருவர், போர்பியோ டயஸ் என்கிற ஒருவர் 7 முறை அதிபராக வந்தார். 30 ஆண்டுகள் பொறுப்பிலே இருந்தார். 30 ஆண்டுகள் பொறுப்பிலே இருக்கிற போது இயல்பாகவே அவர் ஒரு சர்வாதிகாரியாக மாறிவிடுகிறார். 30 ஆண்டு ஆட்சி என்பது யார் ஒருவரையும் சர்வாதிகாரியாக மாற்றும். எனவே அப்படி மாறுகிற அந்த நேரத்தில் மெல்ல மெல்ல அந்த மெக்சிகோ மக்களின் மீது மிக கடுமையான கெடுபிடிகளை அவர் விதித்தார். அப்போதுதான் முதல் புரட்சி தொடங்குகிறது. நாம் பார்க்க போகிற துணை தளபதி மார்கோஸ் என்பது 2வது எழுச்சியின் 2வது புரட்சியினுடைய தலைவர் தான். ஆகையினால்தான் அவர்கள் தங்கள் பெயரையே தளபதி என்று அல்லாமல் துணை தளபதி என்று வைத்திருப்பது. எப்போது எங்களுக்கு தளபதி 1910-17 போராட்டங்களிலே ஈடுபட்டு இறந்து போன அந்த மாவீரன் ஜபாட்டா தான். எனவே எங்களுடைய இயக்கத்துக்கு பெயரே சபாட்டிஸ்டா மூவ்மெண்ட் என்பதுதான். தளபதி அவர்தான், நாங்கள் துணை தளபதி என்று அவர்கள் தங்களை வரித்துக் கொண்டார்கள். எப்படி என்றால் அறிஞர் அண்ணா அவர்கள் திமுக கழகத்தை தொடங்கிய போதும் இதற்கு தலைவர் இல்லை, நான் பொதுச் செயலாளர், எப்போதும் தலைவர் தந்தை பெரியார் தான் என்று சொன்னது போல முதலாக புரட்சியை தொடங்கிய சபாட்டிஸ்டா தான் எங்கள் இனத்துக்கான எங்களுக்கான தலைவன் என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த முதல் புரட்சி நடந்தது 1910 17. அந்த 7 ஆண்டு காலம் அந்த மெக்சிகோ புரட்சியை பற்றி மட்டுமே நாம் தனியாக பார்க்க முடியும். அந்த 7 ஆண்டு காலத்தில் அந்த மக்கள் பட்ட துன்பம், மக்கள் ஆற்றிய ஒரு வீர சாகசங்கள், மிகப்பெரிய ஒரு ராணுவத்தை எதிர்த்து அந்த மக்கள் போராடி பெற்ற வெற்றி, எப்போதும் உலகம் முழுவதும் மிக சில இடங்களை தவிர, சில விதிவிலக்குகளை தவிர, எவ்வளவு பெரிய கடுமையான ராணுவங்கள் இருந்தாலும் மக்களின் போராட்டம் தான் வென்றிருக்கிறது. அதற்கு அது ஒரு சாட்சி. 1917ஆவது ஆண்டு அந்த போராட்டம் வெற்றி பெற்றது. அது 1917 மெக்சிகோ ரெவல்யூஷன் என்று பெயர். அதிலே போராட்டத்துக்கு தலைமையேற்று வெற்றி பெற்றவனுடைய பெயர் தான் ஜபாட்டா என்பது, எமிலியோனா ஜபாட்டா. அந்த எமிலியோனா ஜபாட்டாவினுடைய வரலாற்றை படமாக எடுத்த போதுதான் அமெரிக்காவிலே புதிதாக ஒரு திரைப்பட நடிகர் அந்த நாட்டுக்கு கிடைத்தார். இந்த விமான் ஜபாட்டா, ஜபாட்டா வாழ்க என்கிற அந்த படத்தினுடைய கதாநாயகனாக ஜபாட்டாவாக நடித்து முதலில் அமெரிக்காவிலே அறிமுகமாகி பிறகு உலக புகழ்பெற்ற நடிகராக ஆனவர் தான் மர்லன் பிராண்டோ. மர்லன் பிராண்டோ நடித்த முதல் படம் விமான் ஜபாட்டா தான். அந்த மெக்சிகோ புரட்சி தான் அவருடைய முதல் படம். அது மட்டுமல்ல, மர்லன் பிராண்டோ கடைசி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய புரட்சிக்கான ஆதரவாளராகவே இருந்தார். உலக புகழ்பெற்ற கலைஞர், நடிகர் என்பதுதான் நாம் அறிந்து வைத்திருக்கிற செய்தி. ஆனால் கடைசி வரைக்கும் அவன் இந்த மாதிரியான போராட்டங்களுக்கு அவர் ஆதரவாளராக இருந்தார்.
எனவே அந்த ஜபாட்டா படத்தில் அவர் நடித்தது தற்செயல் நிகழ்வல்ல, அவர் தேர்ந்தெடுத்திருக்க கூடும் என்பதை நம்மாலே உணர முடிகிறது. இறுதியாக தன்னுடைய ஏறத்தாழ 80 வயதிலும் கூட அவர் தனக்கு வழங்கிய நோபல் பரிசை கூட மறுத்தார். 2 முறை வழங்கப்பட்டது. ஒரு முறை அவர் மறுத்ததற்கான காரணம் அமெரிக்காவில் இருக்கிற இந்தியர்களுக்கான உரிமை சரியாக வழங்கப்படவில்லை, எனவே அந்த மக்களுக்காக நான் இந்த நோபல் பரிசை மறுக்கிறேன் என்று மறுத்தார். மன்னிக்க வேண்டும், நோபல் பரிசில் ஆஸ்கார் விருதை மறுத்தார். அதை போலவே தன்னுடைய 80வது வயதில் 2002 ஈராக் போரை மிக கடுமையாக அவர் எதிர்த்தார். அமெரிக்காவை, தன் சொந்த நாடான அமெரிக்காவின் மீது அவர் மிக கடுமையான விமர்சனங்களை வைத்தார். இது உங்கள் சொந்த தேசத்தின் மீது இவ்வளவு விமர்சனம் வைக்கிறீர்களே என்று கேட்டபோது, எந்த ஒரு தேசம் ஆதிக்கம் செலுத்தினாலும் அதை விமர்சனம் செய்வதுதான் எந்த ஜனநாயகவாதிக்கும் சரியானது. ஆதிக்கம் செய்வது தன் தாய்நாடாக இருந்தால் அந்த ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்வது என்பது தாய்நாட்டு பற்றல்ல, அது ஆதிக்கத்தின் மீதான பற்று என்று மிக தெளிவாக ஒரு திரைப்பட நடிகராக இருந்த மார்லன் பிராண்டோ சொன்னதை நான் இந்த இடத்துல நினைவு கூறுகிறேன். அவர் நடித்த அந்த விவான் ஜபாட்டா படம் தான் அந்த 7 ஆண்டு கால புரட்சியை, அந்த புரட்சியில நடைபெற்ற பல செய்திகளை எல்லாம், மிக நுட்பமான செய்திகளை எல்லாம் விவரிக்கிற படம். அந்த ஜபாட்டாவின் பேராலே தான் 2வது எழுச்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அது 17 அந்த புரட்சி வெற்றி பெற்றது. 30 ஆண்டு காலம் பொறுப்பிலே இருந்த அந்த போர்பியா டயஸ் தூக்கி எறியப்பட்டார். புதிய அரசமைப்பு சட்டம் உருவாயிற்று. அந்த புதிய அரசமைப்பு சட்டத்தில் என்ன வந்தது என்றால், இதுதான் ஒரு மற்ற விடுதலை போராட்டங்களிலே இருந்து இந்த மெக்சிகோவினுடைய விடுதலை போராட்டம் எப்படி வேறுபடுகிறது என்கிற ஒரு உண்மையான இடம் இது. மற்ற இடங்களிலே நடப்பது போல இவர்கள் விடுதலை கோரி போராட்டம் நடத்தவில்லை. இவர்கள் மெக்சிகோவிலே இருக்கிற சியாபஸ் என்கிற ஒரு மாநிலத்தை சார்ந்த மக்கள். இந்த அனைத்து போராளிகளுமே ஒரு மாநிலத்தை சார்ந்தவர்கள். இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாடு மாதிரி, கேரளா மாதிரி, ஆந்திரா மாதிரி மெக்சிகோவிலே இருக்கிற சியாபஸ் மாநிலம் என்கிற அந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள். அந்த மாநிலம் எங்கே இருக்கிறது என்றால் மெக்சிகோவினுடைய தென்கிழக்கிலே இருக்கிறது. அந்த பக்கத்திலே போனால் குவாதமாலா, மேலே வடக்கிலே போனால் பனாமா. எனவே அதற்கு இடையிலே இருக்கிற நீண்ட மலைத்தொடர்களையும் அருவிகளையும் கொண்ட ஒரு வளமான பகுதி தான். ஆனால் அந்த மாநிலத்தினுடைய வளமெல்லாம் அந்த அரசினாலே எடுத்து செல்லப்பட்டு பிற மாநிலங்களுக்கு அளிக்கப்படுகிறது. இந்த மாநிலத்திற்கு எந்த விதமான சரியான உரிமையும் வழங்கப்படவில்லை என்பது அவர்களுடைய கோரிக்கை. அதுதான் அவருடைய போராட்டம். மெக்சிகோவிலே இருந்து பிரிந்து போக விரும்புகிறோம் என்று அவர்கள் சொல்லவில்லை. நாங்கள் மெக்சிகோவிலேயே இருக்க விரும்புகிறோம், ஆனால் எங்கள் உரிமைகளும் எங்கள் அடையாளங்களும் மறுக்கப்படக்கூடாது, எங்களினுடைய வளம் திருடப்படக்கூடாது. இந்த 3 வரிகளைத்தான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். எங்கள் உரிமைகள் மறுக்கப்படக்கூடாது, எங்கள் அடையாளங்கள் மறைக்கப்படக்கூடாது, எங்கள் வளம் சுரண்டப்படக்கூடாது என்கிற இந்த 3 அடிப்படையிலே தான் அந்த போராட்டம் 1910 17 வரைக்கும் கூட நடைபெற்றது. அந்த 17வது ஆண்டு நிறைவேற்றப்பட்ட அந்த அரசமைப்பு சட்டத்தின் குறிப்பாக அந்த 27வது பிரிவு சியாபஸ் மாநிலத்துக்கான இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஏற்பது என்பது அதிலே இருந்தது. சியாபஸ் மாநிலத்தினுடைய மக்களினுடைய அனுமதி இல்லாமல் அந்த நாட்டில் பிற மாநிலத்தவர்கள் குடியேறவோ விலைக்கு வாங்கவோ அந்த நிலத்தை முடியாது என்பது ஒரு முக்கியமான செய்தி. நீங்கள் கருதி பார்க்க வேண்டும். இந்த போராட்டம் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் காஷ்மீரிலே நாம் போய் அப்படி ஒரு இடத்தை வாங்கிவிட முடியாது என்பதற்கான அடிப்படை காரணம், காஷ்மீரை இந்தியாவோடு இணைக்கிற போது அந்த உறுதிமொழியோடு தான் இணைத்தார்கள். காஷ்மீர் இஸ் an associate state என்றுதான், அது ஒரு இணை நாடு, அது இன்னொரு மாநிலமாக அல்ல. நம்மில் பலருக்கு தெரிந்திருக்கு, ஆனால் கண்டிப்பாக இன்னமும் கூட நம்முடைய மக்களில் 100க்கு 90 பேருக்கு தெரியாது. 1947 ஆகஸ்ட் 15 விடுதலை பெற்ற போது காஷ்மீர் இந்தியாவினுடைய ஒரு பகுதி இல்லை, அது தனி நாடு. அது பாகிஸ்தானோடும் இல்லை, இந்தியாவோடும் இல்லை. ஹரிசிங் என்கிற மன்னனினுடைய ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது. பிறகு பாகிஸ்தான் ஊடுருவிற்று, அதை தடுப்பதற்காக இந்தியா ஊடுருவிற்று. 2 பேரும் சேர்ந்து அந்த நாட்டை யார் எந்த பகுதியில் இருக்கிறோமோ அந்த பகுதி அவரவருக்கு சொந்தம் என்று பிரித்துக் கொண்டார்கள். எனவே அது இன்றைக்கு காஷ்மீர் இந்தியாவுக்கு சொந்தமா பாகிஸ்தானுக்கு சொந்தமா என்றால் காஷ்மீர் காஷ்மீரிகளுக்கு சொந்தம் என்பதுதான் உண்மை. அதை தாண்டி அதுதான் நியாயமானதும் கூட. எனவே இன்றைக்கும் நாம் எழுதுகிற போது கூட எவ்வளவு கவனமாக நாமும் அவர்களும் பெயர் எழுதுகிறோம் என்று பார்க்கலாம். நீங்கள் ஆங்கிலத்தில் எல்லாம் பார்க்கிற போது POK என்று தொடர்ந்து எழுதுவார்கள். முதலில் அது எனக்கு என்ன என்று தெரியவில்லை, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் என்றுதான் இவர்கள் எழுதுவார்கள். அங்கே எழுதுகிற எல்லா பத்திரிகைகளும் அதை ஆசாதி காஷ்மீர் என்று எழுதும், விடுதலை பெற்ற காஷ்மீர் என்று அவர் எழுதுவார். அதை போலவே இங்கே நாம் காஷ்மீர் என்று எழுதுகிற பகுதியை பாகிஸ்தான் பத்திரிகைகள் எல்லாம் IOK என்று எழுதுகிறார், இந்தியா ஆக்குபைடு காஷ்மீர் என்று எழுதுகிறார். 2 பேரும் பாதி பாதி உண்மையை சொல்லுகிறார்கள். முழு உண்மை 2மே ஆக்குபைடு என்பதுதான். எனவே அதுதான் அதனுடைய அடிப்படையான செய்தி. அதை போல அந்த சியாபஸ் மாநிலத்தில் அதனாலே தான்
உண்மையிலேயே காஷ்மீர் இந்தியாவினுடைய ஒரு இணை மாநிலமாக 1947 அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி தான் இணைக்கப்பட்டது. அது வரைக்கும் அது தனி மாநிலம். அப்படி இணைக்கப்பட்ட போது கூட 3 பெரிய சமஸ்தானங்கள் தனியாக இருந்தன. ஒன்று காஷ்மீர், இன்னொன்று ஹைதராபாத், மூன்றாவது சுனாகத் என்பது. இந்த 3 எப்படியெல்லாம் இணைந்தது என்பதை தெரியும். வல்லபாய் படேலினுடைய வல்லமை இரும்பு கரத்தினாலே ஹைதராபாத் இணைந்தது. சுனாகத்துக்கும் காஷ்மீருக்கும் ஏறத்தாழ ஒரே மாதிரி ஒற்றுமை இருந்தது. காஷ்மீரிலே பெரும்பான்மையான மக்கள் இஸ்லாமியர்கள், அரசர் இந்து. சுனாகத்திலே பெரும்பான்மையான மக்கள் இந்துக்கள், அரசர் இஸ்லாமியர், அரசர் சுல்தான். எனவே இந்தியா மிக தெளிவாக ஒரு முடிவெடுத்தது. காஷ்மீரில் அங்கே இருக்கிற அரசர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்கலாம் என்று சொல்லிட்டு, சுனாகத்தில் அங்கே இருக்கிற மக்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை கேட்கலாம் என்று சொல்லி, அப்படியே இன்னமும் வரலாற்றில் இருக்கிற செய்தி, ஒன்றும் மாற்று இல்லை. நீ அங்கே மன்னரை கேட்டால் இங்கே மன்னரை கேட்டிருக்க வேண்டாம். இங்கே மன்னர் சுல்தானாக இருக்கிறார், எனவே இங்கே மக்களை கேட்கலாம், அங்கே மன்னரை கேட்கலாம் என்று இரும்பு மனிதர் வல்லபாய் பட்டேல் ஒரு முடிவெடுத்தார் என்பதுதான் வரலாற்று மோசடிகள். அப்படித்தான் சுனாகத்தும் இணைக்கப்பட்டது, காஷ்மீர் இணைக்கப்பட்டது. எனவே நான் பாகிஸ்தான் பக்கத்தில் பெரிய நியாயம் என்பதற்காக சொல்லவில்லை. 2 பேருக்கு நாடு பிடிக்கிற ஒரு வேட்டையும் ஒரு போராட்டமும் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதை போல அன்றைக்கு அப்படி இணைக்கப்பட்ட போது காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட உரிமைகளிலே ஒன்றுதான் பிற மாநிலத்தவர் காஷ்மீரில் இடம் வாங்க முடியாது. அதனாலதான் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தவிர இன்றைக்கும் காஷ்மீர்ல போய் நீங்கள் நிலம் வாங்க முடியாது. தமிழ்நாட்டில் தமிழனை தவிர எல்லோரும் நிலம் வாங்கலாம். தமிழன் தான் நிலம் வாங்கலாம். தமிழ்நாட்டில் நிலம் வாங்க முடியாதவன் யாராவது இருக்கிறானா என்றால் தமிழன் தான் இருக்கிறான். நீங்கள் திருவான்மையூரிலிருந்து மாமல்லபுரம் வரைக்கும் பார்த்தால் குஜராத்தினுடைய சேட்டுகளும் ராஜஸ்தானுடைய மார்வாரிகளுக்கும் சொந்தமான இடம் ஏராளமாக இருக்கிறது. அங்கே வாட்ச்மேனாக இருக்கிறவன் எல்லாம் தமிழன் தான், நம்முடைய ஆள் தான், வேறு யாரும் அல்ல. அந்த வேலைகள் தான் இன்றைக்கும் கூட பல நேரங்களிலே முரண் பாருங்கள். எஸ் வி சேகர் ஒரு கூட்டத்தை தொடங்கி 7% இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்கிறார். நல்லது, குப்பை கூட்டுவதிலும் 7% இடஒதுக்கீடு வேண்டும் இல்லையா? நீ கேட்க வேண்டும் அல்லவா? சாக்கடை சுத்தம் செய்வதிலேயும் 7% இடம், எல்லாவற்றிலேயும் 7% இடஒதுக்கீடு. அந்த குரூப் 1 என்று சொல்லுகிற அதிகாரி வர்க்கத்தில் மட்டும் 7% இடஒதுக்கீடு உனக்கு வேண்டும், வேறு இதுல 100% இடஒதுக்கீடு நமக்கு தான், வேறு யாருக்கும் இல்லை என்கிற நிலை இருப்பது போல அந்த சியாபஸ்லையும் கூட மிக தெளிவாக 1917ஆவது ஆண்டு நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டது என்று சொன்னால், இந்த இடத்தில் சியாபஸ் மாநிலத்திலே மற்றவர்கள் இடம் வாங்குவதற்கு மிக குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் ஒதுக்கப்படும். ஏனென்று கேட்டால், சியாபஸ் மாநிலம் என்பது வளமான பகுதியை தவிர 162 பேருக்கு எழுதவும் படிக்கவும் தெரியாது. 162 பேருக்கு எழுத படிக்கவே தெரியாது. இன்றைக்கு நீங்கள் பல பேர் நம்மிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு தவறான செய்தி, இந்தி படிக்காததால் வடநாட்டில் வேலை இல்லாமல் போய்விட்டது, திராவிட இயக்கங்கள் நம்மை கெடுத்து விட்டன என்று சொல்லுவதும் அதை நம்புகிற இளைஞர்கள் இருப்பதையும் நான் பார்க்கிறேன். நீங்கள் அம்பத்தூர் பகுதியில் போனால் அங்கே பாலம் கட்டுகிற இடத்துல வேலை பார்க்கிறவன் எல்லாம் பீகாரை சார்ந்தவன் தான், இங்கே குல்ஃபி விற்கிறவன் எல்லாம் உத்தரப்பிரதேசம் தான். நீ அவ்வளவு வேலை கிடைத்தால் இங்கே வந்து ஏன் குல்ஃபி விற்கிறாய் என்று எனக்கு தெரியவே இல்லை. எனவே அங்கே போனால் வேலை ஏதோ கொட்டி கிடக்கிற மாதிரி, நம்ம ஊர்ல கூலி வேலைக்கு இந்தியாவிலேயே மிக குறைவான படிப்பறிவு, லிட்ரசி என்று சொல்லுகிறோமே, அது பீகார் தான். மிக குறைவான படிப்பறிவு பீகார் தான், மிக கூடுதலான வறுமை பீகார் தான். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் இன்னொரு விதமான ஒரு சின்ன ஆதிக்கம் வந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் போகிற அத்தனை தொடர்வண்டி, இந்தியாவில் போகிற தொடர்வண்டிகள் எல்லாவற்றிலும் உணவகத்தில் வேலை செய்கிற எல்லாரும் பீகாரியா இருக்கிறான். நான் சென்னையிலிருந்து தஞ்சாவூருக்கு போற மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ்ல எல்லாம் வந்து இந்தி மொழியில கேட்கலாம். ஏன்னா இந்தியில பேசுறேன்னா பீகார்ல இருந்து லாலு பிரசாத் இறக்கி இருக்கிறார். ஆனால் பீகாரி மக்களுக்கு வாய்ப்புகள் அளிக்கப்பட வேண்டும் என்பதை நான் மறுக்கல. ஆனா எல்லாரும் எங்க வாய்ப்பளிக்கிறாங்கன்னா நம்ம ஊர்ல தான் கொண்டாந்து வாய்ப்பளிப்போம். ஏன்னா கேட்பதற்கு நாதி இல்லாத ஒரு நிலமாக நம்முடைய நாடு ஆகிவிட்டதோ என்று தோன்றுகிறது. எனவே சியாபஸ் மக்களினுடைய எழுச்சி, விவசாயிகள் எங்கள்ட நாங்கள் இத்தனை வளம் இருந்து குவாதமாலாவில் இருந்து கொட்டுகிற அருவிகள் அங்கேதான் வருகிறது. பொதுவாகவே தென் அமெரிக்காவில் இருக்கிற உற்பத்தி ஆகிற சர்க்கரை தான் உலகமெல்லாம் போகிறது. கியூபாவில் இருந்து வருகிற சர்க்கரை தான் உலகத்துக்கு போகிறது. அதே போல மெக்சிகோவிலே சர்க்கரை இருக்கிறது, காஃபி இருக்கிறது, பழங்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் தாண்டி சோளம் உலகத்திலேயே அதிகமாக விளைகிற இடம் மெக்சிகோ தான். இன்றைக்கு நான் பார்த்தால் இன்னொரு காட்சியை நான் பார்த்திருக்கிறேன். குறிப்பாக அமெரிக்காவில் நீங்கள் போகிற போது அந்த மேற்கு மாநிலங்களுக்கு போகிறவர்கள் மிக எளிமையாக பார்க்க முடியும். குறிப்பாக நம்முடைய சான் பிரான்சிஸ்கோவிலேயோ கலிபோர்னியா மாநிலத்துக்கோ போகிற போது
அங்கே வேலை செய்கிற கூலிகள் அத்தனை பேரும் மெக்சிகோ சார்ந்தவர்களாக இருப்பார். பார்த்த உடனே சொல்லுவான், ஏதாவது கடினமான வேலை, குறைவான கூலி என்று சொன்னால் எப்படியும் மெக்சிகோக்காரன் கிடைப்பான் என்று அவர்கள் சொல்லுவார். அவர்கள் மெக்சிகோவில் இருந்து வந்திருக்கிறவர்கள் பெரும்பாலும் முறைப்படியான அந்த விசா என்று சொல்லுகிற அனுமதி இல்லாமல் தான் வருகிறார். அங்கே இருந்து ஊடுருவுவதுதான். மெக்சிகோ இன்னமும் வறுமையாக இருக்கிற ஒரு நாடுதான். இன்னமும் அந்த நீளமான வாழைப்பழங்கள் எல்லாம் மெக்சிகோவில் இருந்து தான் அமெரிக்காவுக்கு வருகிறது. மெக்சிகோவில் விளைகிறது, அமெரிக்கா அனுபவிக்கிறது. அதாவது விளைவதெல்லாம் மெக்சிகோவில் தான், உழைப்பெல்லாம் மெக்சிகோ, அனுபவிப்பதெல்லாம் அமெரிக்கா. ஏனென்றால் அவர்கள் இயற்கையிலேயே ஒரு வறுமையான தேசமாக இருக்கிறார்கள். அவர்களிலே 62 பேருக்கு எழுத படிக்க தெரியாது. ஏறத்தாழ 3/2 பங்கு வீடுகள் தரை களிமண்ணால் ஆக்கப்பட்ட தரை தான். களிமண்ணால் இருப்பது பெரிய பிழையா என்று நீங்கள் கருதக்கூடாது. இந்தியாவினுடைய சூழலை வைத்துக் கொண்டு நாம் அப்படி கருதக்கூடாது. அந்த குளிர் தேசத்திலே களிமண்ணில் வாழ்வது மிக கடினமான. நீங்கள் ஒரு வெப்பமான தேசத்தில் இந்த மண் தரை நல்லது, ஆனால் மிக குளிர்ச்சியான தேசத்தில் அது மிக கடுமையான. ஆண்டு சராசரி வருமானம் $1500 தான். $1500 என்பது நாம் இந்திய கணக்கில பெருக்கி பார்த்து ஏறத்தாழ $1000 என்றால் 45,000-50,000 ரூபாய், 60,000 இருந்து 75,000 ரூபாய் ஆண்டு வருமானம். எனவே மாதத்துக்கு 5,000 6,000 என்று கணக்கு போடக்கூடாது. $1500 என்பதை 1,500 ரூபாய் என்றுதான் நீங்கள் பார்க்கணும். ஏனென்றால் அந்த நாட்டு செலவுக்கு அது அப்படித்தான். பொதுவாகவே இந்த வெளிநாட்டுக்கு போகிற போது நமக்கு 2 வியாதி வரும். ஒன்று, ஒரு காஃபியை போய் கேட்ட உடனே கூட அவன் $1 நம்ம பெருக்கி பார்த்து 45 ரூபாயா வேண்டாம் அப்படின்னா நீ காஃபியை கடைசி வரைக்கும் குடிக்க முடியாது. கடைசி நான் மனைவி இடத்துல கூட சொல்லுவேன், நீங்க வந்த உடனே 2 வேலையை விட்டுறணும். ஒன்று, ரூபாயை பெருக்கி பார்க்க கூடாது. இரண்டாவது, தூங்கும் போது இப்ப இந்தியாவில் என்ன நேரம் நினைக்க கூடாது. இந்தியாவில் என்ன நேரம்னா பகல் 10 மணி தூக்கம் வராது. நீ இங்க என்ன நேரமோ அந்த நேரத்துக்கு தூங்கணும். இங்க என்ன விலையோ அதை வாங்க வேண்டும். எனவே நீங்கள் $1 என்றால் நமக்கு காஃபி இங்க $3 தான். அங்கே $1 குறைந்து மேலை நாடுகளில் எங்கேயும் உங்களுக்கு ஒரு குவளை காஃபியோ தேநீரோ கிடைக்காது. $1 என்பது 50 ரூபாய். எனவே 50 ரூபாய் செலவு என்கிற அடிப்படையில் நீங்கள் வைத்துக் கொண்டு பார்த்தால் ஆண்டுக்கு $1,500 என்பது மிக குறைவான வருமானம். $1,500 தான் அவர்கள் வாழ்கிறார்கள். எனவே இவ்வளவு கடுமையான 2 முரண் இருக்கிறது பாருங்கள். வளம் இருக்கிறது, அந்த பூமியிலே வளம் இருக்கிறது, ஆனால் அந்த பூமியிலே வறுமை இருக்கிறது. நிலம் விளைகிறது, அறுவடை வேறு யாருக்கோ போகிறது. ஒரு பூமி விளைகிற போது அந்த விளைச்சல் அந்த மக்களுக்கு பயன்படுமானால் அந்த தேசத்தில் வறுமை இருக்க முடியாது. ஆனால் நிலம் விளைகிறது, அறுவடையை வேறு யாரோ செய்கிறார்கள் என்பதனாலே அந்த மக்கள் போராடினார்கள். அந்த 17ஆம் ஆண்டு சட்டத்தில் அது ஏற்கப்பட்டது. ஏற்கப்பட்டாலும் கூட மெல்ல 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 அந்த சட்டம் நீர்த்து போய் முடியாது, நாங்கள் எல்லோரும் அங்கே நிலம் வாங்குவோம், உங்கள் பொருள்களை வளங்களை சுரண்டுவோம் என்று தொடங்கிய நேரத்திலே தான் அந்த மெக்சிகோ மக்களினுடைய, அதுவும் குறிப்பாக அந்த சியாபாஸ் மாநிலத்து மக்களினுடைய 2வது எழுச்சி தொடங்குகிறது. இந்த மெக்சிகோ போராட்டம் என்பதில் நாம் மறுபடியும் கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டிய செய்தி, இது மெக்சிகோவினுடைய விடுதலை போராட்டம் அல்ல. மெக்சிகோவில் இருக்கிற மற்ற மாநிலங்களால் சுரண்டப்படுகிற சியாபாஸ் மாநிலத்தினுடைய மக்களினுடைய எழுச்சி. அதான் நம்ம கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டிய செய்தி. இது சியாபாஸ் மக்களினுடைய எழுச்சி. அந்த எழுச்சிக்கு தலைமை தாங்குகிற இயக்கத்திற்கு பெயர் சபாட்டிஸ்டா மூவ்மெண்ட் என்பது. அந்த சபாட்டிஸ்டா என்கிற பெயர் அவனுடைய பெயர், அந்த பழைய போராடியினுடைய பெயர் ஜபாட்டா என்பதில் இருந்து வருகிறது. சபாட்டிஸ்டா மூவ்மெண்ட் என்பது அது எப்போது தொடங்குகிறது என்றால், எடுத்த உடனே அப்படி ஒரு இயக்கம் தொடங்கவில்லை. அங்கேயே 2 கட்சிகள் இருக்கின்றன. ஒன்று PRI என்று பெயர், இன்னொன்று PRD என்று பெயர். 2 கட்சிகளும் மாறி மாறி ஆட்சிக்கு வருகிறார்கள். ஆனால் ஒரே மாதிரி இருக்கிற போது மக்களுக்கு எதிர்ப்பு வலுக்கிறது. 1968ஆம் ஆண்டு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஒருங்கிணைந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். அவர்கள் தான் போராட்டத்தின் முன்னோடிகள். எப்போதும் இளைஞர்களும் மாணவர்களும் போராட்டத்தை கையில் எடுக்கிற போதுதான் அந்த போராட்டம் புதிய எழுச்சியை பெறும் என்பது ஒரு வரலாறு. 68 எடுக்கிற போது எப்படி சீனாவிலே தியானன்மன் சதுக்கத்திலே மாணவர்கள் சுடப்பட்டார்களோ அப்படித்தான் 68வது ஆண்டும் சியாபாஸ் மாநிலத்திலே நூற்றுக்கணக்கான மாணவர்கள் ஒரே நாளில் ஒரு இடத்தில் துப்பாக்கி சூடு நடத்திய போது 145 மாணவர்கள் செத்து பணமாக விழுந்தார்கள். அதான் அந்த புரட்சி எழுச்சியினுடைய தொடக்கம். 145 மாணவர்களை ராணுவம் மணமடவென்று சுட்டு தள்ளியது. அந்த சுட்டு தள்ளுகிற போது துப்பாக்கி மனிதன் தான் கண்டுபிடித்தான். நான் நேற்றைக்கு கூட கலைஞர் தொலைக்காட்சியில் ஒரு செய்தியை சொன்னேன். கலைஞர் வைரமுத்து ஒரு வரி ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார். AK-47 பற்றி எல்லாவற்றையும் எழுதிவிட்டு
மனிதர்கள் ஆயுதங்களை தயாரிக்கலாம், ஆனால் ஆயுதங்கள் மிருகங்களை தயாரித்து விடக்கூடாது என்று எழுதியிருக்கிறார். மிக அழகான வரி. நாம் ஆயுதங்களை கண்டுபிடிக்கலாம், ஆனால் ஆயுதங்கள் மிருகங்களை உருவாக்கி விடக்கூடாது. ஆயுதங்களின் கண்டுபிடிப்பு என்பது அறிவின் வளர்ச்சி, ஆனால் அந்த ஆயுதங்களை மனிதர்களுக்கு எதிராக அடிக்கடி பயன்படுத்தாமல் இருப்பது பண்பாட்டின் வளர்ச்சி. அப்படி மாணவர்களின் மீது அந்த ராணுவம் சுட்டு தள்ளிய போது 145 மாணவர்கள் 68 செத்து விடுகிறார்கள். 68 மாணவர்கள் கீழே விடுகிற போது அந்த கூட்டம், அந்த போராட்டம் கலைந்து போகிறது. முடிந்து போயிற்று புரட்சி, முடிந்து போயிற்று மாணவர்களின் கலவரம், ஒரு நாள் துப்பாக்கி சூடோடு என்று அரசு நினைத்தது. ஆனால் அந்த மாணவர்கள் தான் பல குழுக்களாக பிரிந்து காடுகளுக்குள் போய் பயிற்சி பெற்று 25 குழுக்கள் அங்கே இருந்தன. இன்றைக்கு நீங்கள் இந்தியாவில் கணக்கு பார்த்தால் நக்சலைட் குழுக்கள் என்று சொல்லப்படுகிற குழுக்கள் ஏறத்தாழ அறியப்பட்ட குழுக்கள் 16 குழுக்கள் இருக்கின்றன இந்தியாவில், அறியப்பட்டன. அதில் மிகப்பெரிய குழுவாக மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்ட் சென்டர் என்கிற கட்சியும் பீப்புள்ஸ் வார் என்கிற 2 பெரிய அமைப்புகள் இருந்தாலும் இன்னும் 16 அமைப்புகள் அறியப்பட்ட அமைப்புகளாக இன்றைக்கு இருக்கின்றன இந்தியாவில் என்பது போல 25 கொரில்லா குழுக்கள் உருவாகின. அந்த கொரில்லா குழுக்களுக்குள் சண்டை நடந்தது. கொரில்லா குழுக்களுக்குள்ள என்றைக்குமே நீங்கள் ஒன்றை கருத வேண்டும். நான் சொல்லுகிற எல்லா செய்திக்கும் ஒப்பீடு எங்கே இருக்கிறது என்று நமக்கு தெரியும், எல்லோருக்கும் தெரியும். இந்த அரங்கத்திலே நான் விடக்கி எதையும் சொல்ல வேண்டியதில்லை. இவர்கள் மற்றவர்களை கொண்டு விட்டார்கள் என்றால் யார் இன்னொரு குழுவை அப்படி கொல்லாமல் ஒரு விடுதலை போராட்டத்தை இயக்க நடத்த முடியாது என்கிற செய்தியை நான் என்ன சொல்றேன்? மிக சரியாக சொன்னால் ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் என்கிற நெல்சன் மண்டேலாவுடைய இயக்கம் எழுவதற்கு முன்னால் எத்தனை இயக்கங்களோடு போராடி அவர்களை கொண்டுவிட்டு தான் வர முடிந்தது. PLO என்கிற பாலஸ்தீனியன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் என்கிற அதனுடைய வரலாற்றை படிக்கிற போது அவர்கள் யாசர் அராஃபத் வருவதற்கு முன்பு எத்தனை போராட்டங்கள் அந்த குழுக்களுக்குள்ளே நடந்திருக்கின்றன என்பதை நாம் பார்த்தாக வேண்டும். இல்லை, ஆனால் காட்டிக் கொடுக்கிறவர்களை வைத்துக் கொண்டு அதை நாம் சகோதர யுத்தம் என்று ஒரு நாளும் கருத முடியாது. நம்முடைய இதை நான் சொல்லி ஆக வேண்டிய நம்முடைய அன்புக்குரிய தலைவராகவே இருந்தாலும் மிக அழுத்தமாக சொல்லி ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்கிறோம். தியாகிகளுக்கும் துரோகிகளுக்கும் இடையில் நடக்கிற யுத்தம் ஒரு நாடும் சகோதர யுத்தம் ஆகாது. அடிப்படையான ஒரு நாடும் ஆக முடியாது. அப்படி அந்த குழுக்குள்ளே இருந்த எல்லாவற்றிலிருந்தும் ஒரு குழு மேலெழுந்து வருகிறது. அந்த குழுவுக்கு பெயர் தான் செபாட்டிஸ்ட் மூவ்மெண்ட் ஆஃப் நேஷனல் ஆர்மி என்பது. அதற்கு தலைமை வகிக்கிறவன் தான் துணை தளபதி மார்கோஸ். துணை தளபதி மார்கோஸ் என்பது தளபதியாக செபாட்டிஸ்டாவை வைத்துக் கொண்டிருக்கிற அவருடைய பெயர். 1983 நவம்பர் மாதம் 17ஆம் தேதி தான் இந்த இயக்கம் அறிவிக்கப்படுகிறது. எத்தனை நாளாக உள்ளே இருந்தது, எத்தனை நாளாக போரிட்டார்கள் என்பதை நாம் அறியோம். ஆனால் இந்த இயக்கம் அவர்கள் சொல்லுவது came to the surface என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் தரைத்தளத்துக்கு வந்தது அப்போதுதான். இருக்கலாம், ஏற்கனவே இருக்கலாம். நீங்கள் எண்ணி பார்க்கிற போது எல்லா இயக்கங்களிலும் அப்படித்தான். ஒரு இயக்கத்தினுடைய செயல்பாடுகள் தொடங்கி பிறகு இயக்கம் வரும். புரட்சிகர இயக்கங்களுக்கும் ஒரு அரசியல் இயக்கத்துக்குமான வேறுபாடு என்ன என்றால், அரசியல் இயக்கம் என்பது முறைப்படியாக நிறுவப்படுவதிலே தான் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டு யார் தலைவர் யார் செயலாளர் என்கிற சண்டை முடிவதற்குள் கட்சியிலேயே ஒரு யுத்தம் நடந்து அதற்கு பிறகு கொடியெல்லாம் நிறுவப்பட்டு பிறகு வளர். ஆனால் புரட்சிகர இயக்கங்கள் வேலையை தொடங்கிவிட்டு தான் பெயரை சூட்டுவார்கள். 1975 மேயர் துரையப்பா சூடப்பட்டு விட்டார், ஆல்ஃபிரட் துரையப்பா. 76 தான் புலிகடி இயக்கம் வந்தது. 75 வேலை தொடங்கிட்டு. அதே போல 83 நவம்பர் 17 தான் இந்த செபாட்டிஸ்டா இயக்கம் வெளியே வருகிறது. அதற்கு பிறகு அவர்கள் கையில் எடுத்திருக்கிற அந்த போராட்டத்திலே 2-3 புதுமைகள் வேறு எந்த போராட்டத்துக்கும் இல்லாத சில முறைகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதிலே ஒன்று, இன்றைக்கு வரைக்கும் உலகம் அந்த மார்கோஸ் என்கிற புரட்சியாளனின் பெயரை மட்டும்தான் அறிந்திருக்கிறதே தவிர அந்த இயக்கத்திலே இருக்கிறவர்கள் உட்பட யாரும் அந்த மாவீரனின் முகத்தை அறிந்ததில்லை. இது ஒரு புதுமையான செய்தி. வேறு எங்கேயும் இல்லை. அவர்கள் மட்டும்தான். என்றால் முழுக்க முகமூடியோடு தான் அவர்கள் வருகிறார்கள். தமிழில் ஒரே ஒரு புத்தகம் தான் பெரிய புத்தகம் வந்திருக்கிறது. ஆங்கிலத்திலே நிறைய நூல்கள் இருக்கின்றன. ஒரு படமே, குறும்படம் இருக்கிறது. நீங்கள் மெக்சிகோவினுடைய புரட்சிகர வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டுமானால் விவான் ஜபாட்டாவில் இருந்து தொடங்க வேண்டும். 60களிலே வந்த படம் தான் அது. அதில் இருந்து தொடங்க வேண்டும். நிறைய குறும்படங்கள் இருக்கின்றன. நான் ஒரு குறும்படத்தை பார்த்திருக்கிறேன். ஒரு புத்தகம் வந்திருக்கிறது. அந்த புத்தகத்தினுடைய பெயர் எதிர்ப்பும் எழுத்தும் என்பது. ஏறத்தாழ 900 பக்கம். ஒரு 3-4 நாட்களாக நான் தொடர்ந்து படித்துக் கொண்டே இருந்த புத்தகம் அது. 900 பக்கங்களிலே வந்திருக்கிறது. எதிர்ப்பும் எழுத்தும் என்று கோவையிலே இருக்கிற விடியல் பதிப்பகம் அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறது. அது ஒரு மொழிபெயர்ப்பு. நண்பர் பாலச்சந்திரன் மிக நல்ல தமிழில் அதை மொழிபெயர்த்திருக்கிறார். ஒரே புத்தகம் தான் கிடைத்திருக்கிறது. வேற எந்த புத்தகமும் எனக்கு தெரிந்து கிடைக்கவில்லை. ஆங்கிலத்தில் நிறைய இருக்கின்றன.
அதிலேயும் சில படங்கள் இருக்கின்றன. எல்லா படங்களிலும் அந்த துணை தளபதி மார்கோஸ் முகமூடியோடு தான் இருக்கிறார். அவர் கூட இருக்கிறவர்களும் முகமூடியோடு தான் இருக்கிறார்கள். 2001 மார்ச் 11 இந்த நிகழ்ச்சி சொல்லிவிட்டு மறுபடியும் நான் வரலாற்றின் வரிசையாக வருகிறேன். 2001 மார்ச் 11 மார்கோஸ் மக்கள் முன்னால் தோன்றுகிறார். மக்கள் என்றால் எவ்வளவு பேர் தெரியுமா? ஒரு கணிப்பு 2,50,000 2,50,000 மக்களின் முன்னால் தோன்றுகிற போது குதிரைகளில் வருகிறார்கள். எப்படி என்றால் ஒரு மார்கோஸ் மட்டுமல்ல, ஒரு 10-12 பேர் வருகிறார்கள். ஒரே மாதிரி உடை தரித்திருக்கிறார்கள், ஒரே மாதிரி முகமூடி அணிந்திருக்கிறார்கள். யார் மார்கோஸ் என்று யாருக்கும் தெரியாது. அந்த 10-11 பேருக்குமே தெரியுமா என்று தெரியாது. அவர்களில் இருந்து ஒரு குரல் மட்டும் கேட்கிறது. அந்த குரல் மட்டும்தான் 2001 ஒலிபெருக்கியில மக்களுக்கு போய் சேருகிறது. மக்கள் முன் அவர் தோன்றிய நிகழ்ச்சி ஒன்றோ இரண்டோ தான். அந்த நிகழ்ச்சியில அவ்வளவு பெரிய அரங்கத்தில் கூட அவர் யார் என்று இன்றைக்கு வரைக்கும் தெரியவில்லை. அவரை பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன. 1917 ஆண்டு போராடிய அந்த ஜபாட்டா ஒரு உழவர் சமூகத்தை சார்ந்தவர், விவசாயி, ஏழை குடும்பத்தை சார்ந்தவர், எந்த விதமான பெரிய படிப்பறிவும் இல்லாதவர், மக்களுக்காக போராடுகிற உந்துதலால் மட்டுமே வெளியே வந்தவர். ஆனால் இந்த துணை தளபதி மார்கோஸ் நிறைய படித்தவர், நகர் சார்ந்தவர், வெள்ளை தோல் நிறமுடையவர், கவிஞர், போராளி. இது அவரை பற்றி அவர்கள் தந்திருக்கிற குறிப்பு. அவருடைய கவிதைகள் வெளிவந்திருக்கின்றன. அந்த துணை தளபதி மார்கோஸினுடைய பேச்சுகள் வந்திருக்கின்றன. அவருடைய கவிதைகள் மிக அழகாக இருக்கின்றன. அதில் 2 வரிகளை நான் சொல்ல வேண்டும். வாழ்ந்தால் நாட்டுக்காக வாழ்வோம், வீழ்ந்தால் விடுதலைக்காய் வீழ்வோம். அதுதான் நான் எழுதியிருக்கிற வரி. மார்கோஸின் வரிகளிலே நான் படித்த போது அந்த கவிதை வரிகளிலே மனத்தில் படிந்த வரி இது. வாழ்ந்தால் நாட்டுக்காக வாழ்வோம், வீழ்ந்தால் விடுதலைக்காக வீழ்வோம். எப்போதும் வீழ்ச்சி என்பது அவமானம் அல்ல. பாரதி கூட ஒரு பாட்டிலே சொல்லுவான், நீ வீரத்தால் வீழ்ந்தாய், தன் மானத்தால் வீழ்ந்தாய் என்பான். வாழ்வது சில நேரங்களில் அவமானம், வீழ்வது பெரிய வெற்றி. இவர்களோடு இருந்து கூட நாமெல்லாம், நான் பல நேரங்களில் நான் நினைக்கிறேன், நாம் அந்த ஈழ போராட்டத்துக்காக எதுவும் செய்யாமல் நான் வாழ்ந்தால் நாம் வாழ்வது அவமானம். ஆனால் அந்த போராளிகள் வீழ்ந்தாலும் அவர்களின் பெருமையை காலம் என்றைக்கும் சொல்லும். எனவே அதை போல அவன் எழுதியிருக்கிறான், வாழ்ந்தால் நாட்டுக்காக வாழ்வோம், வீழ்ந்தால் விடுதலைக்காய் வீழ்வோம் என்று. இன்னொரு வரி ஆங்கிலத்திலே கவிதை வரியிலே பார்த்து, எவ்ரிதிங் ஃபார் எவ்ரிஒன் அண்ட் நத்திங் ஃபார் அஸ் என்று சொன்னான். இந்த இயக்கத்துக்கு வருகிறவன் என்ன முடிவோடு நீ வர வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தின், இந்த நாட்டில் இருக்கிற எல்லாம் எல்லோருக்கும் சொந்தம், எங்களுக்கு எந்த சொந்தமும் இல்லை இந்த மக்களினுடைய அன்பை தவிர என்கிற உறுதியோடு எவன் வருகிறாயோ அவன் மட்டுமே போராட வர வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு அற்புதமான கவிஞனாய், எழுத்தாளனாய் இருக்கிற அந்த மார்கோஸ் 83 நவம்பர் 17 அதை அறிவித்ததற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய புரட்சியை, போராட்டங்களை மெல்ல மெல்ல முன்னெடுக்கிறார். அதில் குறிப்பிடத்தக்க செய்திகள் 2 தான் அவர்களுடைய போராட்ட முறைகளில். ஒன்று, தலைமை யார் என்று இன்னமும் கூட தெரியாமல் இருப்பது. இன்னொன்று, போராட்ட முறைகளிலும் அவர்கள் பல புதுமைகளை செய்திருக்கிறார்கள் என்பதுதான். அதிலே ஒன்றை சொல்ல வேண்டும். 10 ஆண்டுகள் பயிற்சி பெற்ற பிறகுதான் முதல் தாக்குதல் நடைபெறுகிறது. 83 அவர்கள் அந்த இயக்கத்தை அறிவித்தாலும் முதல் தாக்குதல் நடைபெறுகிறது. அந்த முதல் தாக்குதல் உலக வரலாற்றில் குறித்துக் கொள்ளப்பட வேண்டிய ஒரு முக்கியமான தாக்குதல். 1994 ஆண்டு ஜனவரி மாதம் நடக்கிறது. அது எதற்காக என்றால், குறிப்பாக ஒன்றை காரணம் காட்டி அந்த தாக்குதலை அவர்கள் நடத்துகிறார்கள். மெக்சிகோ அரசு அமெரிக்காவோடு ஒரு ஒப்பந்தத்திலே கையெழுத்திருக்கிறது. மிக கொடுமையை செய்தவர்கள் அமெரிக்க அதிபர்களிலே பெரிய புஷும் சின்ன புஷும் தான். 2 புஷும் செய்த கொடுமை வேறு யாரும் செய்யவில்லை. இப்போதும் அவர்கள் கடைசியாக ஒபாமா வந்ததற்கு பிறகு மாற்றம் வருமோ என்று அவர்களும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். பிடரல் காஸ்ட்ரோ மிக அழுத்தமாக ஒபாமாவை நம்பி 2-3 நாட்களுக்கு முன்பு எனக்கு அவர் மீதான நம்பிக்கை போய்விட்டது, ஒபாமாவுக்கும் அமெரிக்க முகம்தான் என்று ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். நாம் கவனிக்க வேண்டும். அதை போல அந்த புஷ்னுடைய காலத்தில் வட அமெரிக்க சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம், ஏறத்தாழ நம்முடைய காட் ஒப்பந்தம் என்று நாம் சொல்லுகிறோமே, சுதந்திர ஒப்பந்தம் என்று சொன்னால் எவன் வேண்டுமானாலும் இந்த நாட்டில் இருக்கிற எந்த பொருளையும் எடுத்துக்கொண்டு போகலாம் என்ற அர்த்தம், வேறு ஒன்றும் அல்ல. நீங்கள் மன்மோகன் சிங்கும் சிதம்பரமும் இருக்கிற போதுதான் அந்த கதவுகள் மெதுவாக பூட்டு திறக்கப்பட்டது. பிறகு 96-97 கதவு அகலமாக திறக்கப்பட்டது. இப்போது கதவையே எடுத்து விட்டார்கள். எதற்கு திறப்பானேன் பூட்டுவானேன், அதற்கு கதவு வைத்து மூடுவதும் திறப்பது, கதவையே எடுத்து விட்டார்கள். எல்லா பயனும் வரலாம், எவன் வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டு போகலாம். அதை நாம் சாதாரணமாகத்தான் எடுத்துக்கொண்டோம். ஆனால் அந்த சியாபாஸ் மக்கள் அதற்கு கடுமையான பதிலடி கொடுக்க வேண்டும் என்று கருதினார்கள். அந்த அமெரிக்க சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தான நாள் ஜனவரி 1. கையெழுத்தாவதற்கு முன்பாகவே அந்த சியாபாஸ் மாநிலத்திலே அடி விழுந்தது. அந்த போராட்டம் எப்படி நடந்தது என்பதை மட்டும் சுருக்கமாக நான் சொல்ல வேண்டும். அவர்களுடைய போராட்ட முறை எப்படி வித்தியாசமாக இருக்கிறது என்பதற்காக, சியாபாஸ் மாநிலங்களிலே மலைப்பகுதிகள் தான் அதிகம்.
ஏறத்தாழ 12 மலை தொடர்களில் இருந்து நடுராத்திரியில் கீழிறங்குவது, இறங்கிய வேகத்தில் தாக்குதல். 12 குழுக்கள். குறிக்க வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? 12 குழுக்களிலேயும் நிறைய ஆண்கள் இருந்தார்கள். ஆனால் 12 குழுக்களுக்கும் தலைமையேற்றவர்கள் 12 பெண்கள் என்பது உலகத்திலேயே வேற எங்கேயும் கிடையாது. 12 குழுக்கள் தாக்குதல் நடத்தினார்கள். 12 குழுக்களுக்கும் பெண்களே தலைவிகள் தான். மார்கோஸ் சொன்னார், பெண்கள் எப்போது போராட்டத்தை கையில் எடுக்கிறார்களோ அப்போதுதான் போராட்டம் வெல்லும். எனவே தலைமை பொறுப்பு அவர்களுக்கு தான் என்று அறிவித்தார். சரியாக ஜனவரி மாதம் 1994 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 2 மணிக்கு தாக்குதல் தொடுக்க வேண்டும். எதற்காக 2 மணி என்றால், மெல்ல மலைகளிலிருந்து 12 மணிக்கு இறங்கிவிட வேண்டும். 2 மணிக்கு தாக்குதல் தொடக்க வேண்டும். அதுல கூட ஒரு மிகப்பெரிய புத்தி கூர்மை இருக்கிறது. எதற்காக அந்த 2 மணி என்று குறிக்கப்படுகிறது என்றால், தென் அமெரிக்கா என்பதெல்லாம் முழுக்க முழுக்க மேற்கு நாடுகள், ஐரோப்பா அமெரிக்காவினுடைய கலாச்சாரங்களிலே மூழ்கி கிடக்கிற நாடுகள் தான். அது ஜனவரி 1 புத்தாண்டு அல்லவா? எனவே எல்லோரும் குடிபோதையில் இருப்பார்கள். ஒரு வேறுபாடே இல்லாமல் அத்தனை பேரும் குடிபோதையில் இருப்பார். நமக்கு என்னவோ போதையிலே வரவேற்றால் தான் புத்தாண்டே வரும் என்று நம்முடைய இளைஞர்களுக்கு தோன்றுகிறது. புத்தாண்டை ஒரு நிதானமாக வரவேற்க வேண்டும் என்று எவனும் நினைப்பதில்லை. ஒரு போதையிலே தான் புத்தாண்டை வரவேற்கிறார். அந்த புத்தாண்டு போதையிலே இருக்கிற போது அவன் சொன்னான், எப்படியும் 12 மணிக்கு குடிப்பான், 1 மணி நேரம் 1.5 மணி நேரமாவது குடிப்பான், அதுலயும் ராணுவ வீரர்கள் கூடுதலா குடிப்பான், 2 மணிக்கு அடி என்று சொன்னாங்க. 2 மணிக்கு அடித்த போது தூக்க கலக்கத்தில் அவனுக்கு என்ன நடக்கிறதுனே தெரியல. போதையில் அடித்த போது ஜனவரி மாதம் 1ஆம் தேதி பொழுது விடிந்த போது 6 பெரிய நகரங்களும் 100கணக்கான பண்ணைகளும் சியாபாஸ் ராணுவத்தின் கையில் இருந்தது என்பது ஒரே இரவு ஒரே தாக்குதல், ஒரே நாள் 12 இடங்களில் தாக்குதல். யார் அவன் எதிர்பார்க்கவே இல்லை. 12 இடங்கள்ல, அதுவும் வெறும் பெண்கள். மொத்தம் ஈடுபட்ட போராளிகளின் எண்ணிக்கை 3000. 12 குழுக்கள்ல ஈடுபட்ட போராளிகளினுடைய எண்ணிக்கை 3000. அதில் அந்த 12 பெண்களினுடைய பெயர்கள், அவர்களை பற்றிய குறிப்புகள் ரொம்பவும் சுவையாக இருக்கிறது. நான் கலைஞர் தொலைக்காட்சியில் அந்த 12 பெண்களை பற்றியும் சொல்லி இருக்கிறேன். நமக்கு அந்த தொலைக்காட்சி ஒரு பெரிய வாய்ப்பு, மக்களிடத்துல எல்லாம் இந்த செய்திகளை சொல்லுவதற்கான பெரிய வாய்ப்பு. அதில் சொல்லி இருக்கிறேன். அதில் பல பெண்களை பற்றிய குறிப்புகள் ரொம்ப வியப்பாக இருக்கின்றன. எலனா, மேரிபெல், சில்வியா என்று 12 பெண்களினுடைய பெயர்களும் இருக்கின்றன. எனக்கு 12 நினைவில் இல்லை. ஒவ்வொருவரும் செய்தது, அந்த சில்வியா என்ற பெண்ணினுடைய தோளில் ஒரு மாற்றார் குண்டு உள்ளே பாய்ந்த அந்த குண்டு துகள் உள்ளே இருந்து கொண்டே இருக்கு. அந்த குண்டு துகள் உள்ளே இருக்குமானால் ஒரு கட்டத்திற்கு பிறகு அது மெல்ல நகரத் தொடங்கும். எம்ஜிஆருக்கு அந்த அனுபவம் இருந்தது என்று சொல்லுவார்கள். மெல்ல அது நகரத் தொடங்கும். நகரும் போது அதை போல ஒரு கடுமையான வேதனை, வலி வேறொன்றும் இருக்க முடியாது. அது அந்த பெண்ணுக்கு 94 ஜனவரி 1ஆம் தேதி நள்ளிரவிலே அந்த நகரமும் அந்த வலியும் தொடங்குகிறது. அந்த வலி வேதனையில துடிக்கிற போது மற்ற பெண்கள் சொல்லுகிறார்கள், இந்த வலி வந்திருக்கிறது, நீ மறுபடியும் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொண்டு அதற்கான பயிற்சிகளை செய்து கொண்டுதான் வர வேண்டும் என்று. என் தலைவன் 2 மணிக்கு போரிடு என்று சொல்லி இருக்கிறார். இங்கே உள்ளே நடக்கிற போர் அல்ல, வெளியே நடக்கிற போர் தான் என் வரலாறு என்று திரும்ப வந்து கீழே அந்த போர்க்களத்திலே நின்று அந்த பெண்ணும் வெற்றி பெற்றிருக்கிறாள். மேரிபெல் என்கிற பெண் தான் முதலாக அடித்து ஒரு நகரத்தினுடைய வானொலி நிலையத்தை கைப்பற்றி இருக்கிறார். வானொலி நிலையத்தை கைப்பற்றிய உடனே போராடிகள் எல்லாம் பேசி இருக்கிறார்கள். மேரிபெல் சொல்கிறார், இதுவரைக்கும் நான் பேசியதே இல்லை, செயல்தான் புரிந்திருக்கிறேன். என்ன பேசுவது என்று எனக்கு தெரியவில்லை. அந்த ஒலிபெருக்கியில சொல்லுகிற அந்த பேச்சு அப்படியே பதிந்திருக்கிறது. எனக்கு பேச தெரியாது, ஆனால் வெற்றி பெற்று விட்டோம் என்று சொல்லுவதற்கு பேச தெரிய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, இது இனி நம் நாடு என்று அவள் அறிவிக்கிறார். அது மேரிபெல்லினுடைய அந்த அவருடைய செய்தி. பிறகு சில்வியா என்கிற ஒரு பெண் மிக இயல்பான ஒரு உடையில நடந்து வருகிறாள். இன்னொரு வேடிக்கை பாருங்கள், மிக 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 நெருக்கமான ஒரு ஒப்புதலை பாருங்கள். ஒரு அகதி பெண்ணை போல வருகிறாள். இதற்கு முன்னால் அவள் வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்ச்சி. எல்லோரும் வெளியே அகதிகள் எல்லாம் வந்து விடுங்கள் என்றால் அரசு சொன்ன போது அகதிகளோடு சேர்ந்து ஒரு பெண்ணாக வருகிறாள். அந்த பெண்ணை பார்த்துவிட்டு அந்த ராணுவ சிப்பாய்கள் வர்ணிக்கிறார்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறாள் என்று. வந்ததற்கு பிறகு வெடிகுண்டாய் வெடிக்கிறாள். அவள் சுட்டு தள்ளுவதில் அங்கிருந்த ராணுவ வீரர்கள் எல்லோரும் செத்து போய் விடுகிறார். அப்படிப்பட்ட சில்வியா ஒரு அணிக்கு தலைமை ஏற்றிருக்கிறாள். லாரா என்கிற பெண் இந்த பொறுப்புக்கு வருவதற்கு முன்பு தனியாக நடந்து போய் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு காவலர், ஒரு போலீஸ்காரன் அவனிடத்துல தப்பாக நடந்து கொண்டு வேடிக்கையாக ஒரு பெண் தானே என்று சீண்டி பார்த்த போது அவனுடைய கடைசி உடை தவிர வேறு எதுவும் மிச்சப்படாமல் அடித்து விரட்டிய பெண்ணாக லாரா இருக்கிறார். இப்படியெல்லாம் அந்த பெண்களை பற்றி அந்த குறிப்புகளையும் படிக்கிற போது பெண்கள் போராளிகள், அதாவது நான் அதை சொல்லுகிற போது தொலைக்காட்சியில சொன்னேன், பெண்களால் என்ன முடியும்
முடியும் என்று கேட்ட காலம் மாறி பெண்களால் என்னதான் முடியாது என்பதை சொல்லுகிற காலமாக வந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு அடிப்படையான செய்தி என்று சொன்னேன். 94 என்ன ஒரு மகிழ்ச்சியான செய்திகளுக்கு இடையிலே அடுத்து வருகிற செய்தி என்ன என்றால் 24 மணி நேரத்திற்குள் ராணுவத்தை கொண்டு வந்தவர்கள் குவித்து விடுகிறார்கள். இது நடந்தது 24 மணி நேரம். ஜனவரி 2ஆம் தேதியே தாக்குதல் தொடங்குகிறது. 10 நாள் மிக கடுமையான போராட்டம் நடக்கிறது. 2 பக்கத்திலேயும் ஏராளமான சாவுகள். 1994 ஜனவரி 2 இருந்து ஜனவரி 12 வரைக்கும் மிக கடுமையான போர், உள்நாட்டு போர் சியாபாஸ் மாநிலத்தில் நடைபெற்று ஏராளமான மக்கள் கொல்லப்படுகிறார்கள். மறுபடியும் இந்த போராளிகள் அந்த லகாண்டன் காடுகளுக்குள்ளே திரும்புகிறார்கள். அந்த லகாண்டான் காடுகள் தான் அவர்களை மறுபடியும் காப்பாற்றி வைத்திருக்கிறது. எனவே அப்படி ஒரு போர் நடந்தது 94. பிறகு பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கிறது. உலக நாடுகளினுடைய அழுத்தத்தினாலே அந்த போர் 12ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் தணிகிறது. ஏறத்தாழ ஓராண்டு கால அமைதி. பிறகு 1995 பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி ஏறத்தாழ 60,000 ராணுவ வீரர்கள் காடுகளுக்குள் புகுந்து சுட்டு அழித்து ஏறத்தாழ பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரே நாளில் கொல்லப்பட்டது. 95 பிப்ரவரி 9. அதற்கு பிறகு மறுபடியும் 98 ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. இப்படி தொடர்ந்து விட்டு விட்டு யுத்தம் நடப்பதும் இதில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளுகிற ஒரு செய்தி, எப்போதும் போர் என்பது ஒரு நேர்கோட்டிலே இயங்காது. சில முன்னேற்றங்கள் வரும், சில பின்னடைவுகள் வரும். நாங்கள் அவர்கள் கைப்பற்றி 6 நகரத்திலே மறுபடியும் 4 நகரத்தை ராணுவம் கைப்பற்றி விடுகிறது. ராணுவம் கைப்பற்றி விட்டதால் மார்கோ சொல்லுகிறார், எங்களிடமிருந்து ராணுவம் கைப்பற்றி விட்டதால் அது இறுதி வெற்றி அல்ல, எப்போதும் எங்களினுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை எங்கள் போராட்டம் ஒரு நாளும் ஓயாது தொடர்ந்து நடக்கும் என்று அவன் சொல்லுகிறான். எனவே மறுபடியும் எல்லாம் தாண்டி 2001 ஏறத்தாழ ஒரு சுமூக நிலை ஏற்படுகிறது. திரும்ப திரும்ப ஒரு சமாதானம் போர் என்கிற நிலைக்கு தான் வந்து கொண்டிருக்கிறது. 2001 ஆண்டு மார்ச் மாதம் 11ஆம் தேதி மக்களை திரட்டி ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்துகிறார்கள். அதுதான் அவர்கள் வெளியில் வந்து நடத்திய ஒரு பேரணி. அந்த பேரணியிலே தான் நான் சொன்னேன் 2,50,000 மக்கள் ஏறத்தாழ கலந்து கொண்டிருக்க கூடும் என்று அமெரிக்க உளவுத்துறை பதிவு செய்திருக்கிறது. அது இவர்கள் சொல்லுகிற கணக்கல்ல. அமெரிக்க உளவுத்துறை 2,50,000 பேர் அந்த பேரணியிலே கலந்து கொண்டிருக்க கூடும் என்று அந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறது. அந்த பேரணியிலே தான் மார்கோஸ் முதலாக தோன்றுகிறார். 10 பேர் குதிரையில் இருக்கிறார்கள். அதிலே ஒரு குரல் கேட்கிறது. யார் மார்கோஸ் என்று யாருக்கும் தெரியவில்லை. யாருக்கும் தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக இன்னொரு உத்தியையும் அவர்கள் கையாண்டிருக்கிறார்கள். 10 பேருடைய வாயும் அசைகிறது. குரல் ஒருவரிடமிருந்து வருகிறதே தவிர 10 பேருடைய வாயும் அசைகிறது. மக்களுக்கு தொலைக்காட்சியில் திரையிலே பார்க்கிற போது எல்லோரும் பேசுகிறான். ஆனால் குரல் ஒருவரிடம் மட்டும்தான் வருகிறது. அது யார் என்று யாருக்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவன்தான் துணை தளபதி மார்கோஸ் என்று உலகம் அவனை குறித்துக் கொள்ளுகிறது. இன்றைக்கு வரைக்கும் 2004 2005 வரைக்கும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற அந்த போராட்டங்களை பற்றி அந்த எதிர்ப்பும் எழுத்தும் என்கிற புத்தகம் சொல்லுகிறது. 2005 வந்த புத்தகம் அது. அதற்கு பிறகான செய்திகள் இல்லை. ஆனால் அதற்கு பிறகு இணையதளத்தில் இன்றைக்கு நான் செய்திகள் இருக்குமா என்று பார்த்தால் 2009 ஜனவரி 12ஆம் தேதி வரைக்குமான செய்திகள் பதிவாகியிருக்கின்றன. 2009 ஜனவரியிலே என்ன அந்த சுருக்கமாக நான் சொல்ல வேண்டும் என்றால் 2005 2009 வரைக்கும் தொடர்ச்சியாக போரும் இடைவெளியுமாக நடந்து கொண்டிருக்கிறது. சியாபாஸ் மாநிலத்தினுடைய முழு உரிமைகளை, எங்களுடைய 3 கோரிக்கைகளை நாங்கள் அடையும் வரை ஓய மாட்டோம். ஒன்று, எங்கள் உரிமைகளை பெறுவோம், எங்கள் அடையாளத்தை நிலைநாட்டுவோம், எங்கள் வளங்கள் சுரண்டப்படுவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்கிற கோரிக்கையின் அடிப்படையில் அவர்கள் போராடுகிறார்கள். 2006 ஜூன் மாதத்தில் அங்கே இருந்த மனித உரிமை அமைப்புகள், செஞ்சிலுவை சங்கங்கள் அனைத்தும் வெளியேற்றப்பட்டிருக்கின்றன. ஒரே மாதிரி ஒடுக்குமுறையாளர்கள் ஒரே மாதிரி தான் இருக்கிறார்கள். மனித உரிமை அமைப்புகள், செஞ்சிலுவை சங்கங்கள் அனைத்தும் வெளியேற்றப்பட்டிருக்கின்றன. வெளியேற்றப்பட்ட அடுத்த கட்டத்திலே ஜூலை மாதத்திலேயே கடுமையான தாக்குதல் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. எல்லாவற்றையும் தாக்குப்பிடித்து இன்றைக்கு அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய ஆதரவு காரணமாகவே கூடுதலாக அவர்கள் பல தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். ஒரு முறை மெக்சிகோவினுடைய அதிபருக்கு தேர்தல் நடந்த போது அந்த செபாட்டிஸ்டா இயக்கம் கேட்டுக்கொள்ளுகிறது மக்களை, நீங்கள் வாக்களிக்காதீர்கள் என்று. எல்லா மாநிலங்களிலும் வாக்களிப்பு நடைபெறுகிறது. செபாட்டிஸ்டா மாநிலத்தில் 82% மக்கள் வாக்களிக்கவில்லை. எனவே அந்த மக்களிடத்தில் அந்த இயக்கம் எவ்வளவு வலிமையாக இருக்கிறது என்பதை இது காட்டுகிறது. கடைசியாக ஜனவரி மாதம் 12ஆம் தேதி, அதாவது ஏறத்தாழ சரியாக ஒரு மாதத்துக்கு முன்பு, இன்றைக்கு பிப்ரவரி 12, ஜனவரி மாதம் 12ஆம் தேதி மார்கோஸினுடைய அறிக்கை ஒன்று வெளிவந்திருக்கிறது. அவர்கள் இன்னொரு முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
இணையதளங்களின் மூலமாக இன்றைக்கு கருத்துக்களை அவர்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இணையதளம் என்பதும் அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்துக்குள்ளே தான் இருக்கிறது. நாம் அதை மறந்துவிடக்கூடாது. பல பேர் இந்த மின் அஞ்சல் என்பதை ரொம்பவும் ரகசியமானது என்று கருதி கொண்டிருக்கிறோம். ஒரு ரகசியம், ஒரு வெங்காயமும் இல்லை. அதிலேயும் இந்த கைத்தொலைபேசி தான் ரகசியத்துக்கு தொடர்பே இல்லாத ஒன்று. நீங்கள் தரை தொலைபேசி கூட எவ்வளவோ மேல். இந்த தொலைபேசியிலே அறிவியல் என்பதை அரசுகள் தான் முதலில் பயன்படுத்திக் கொள்ளுகின்றன. நீங்கள் எந்த தொலைபேசியிலிருந்து இனி பேசினாலும் அந்த குரலை பதிவு செய்துவிட முடியும். இந்த சிங்க்ரனைசர் என்கிற ஒன்றை புதிதாக கொண்டு வந்து விட்டார்கள். என் குரல் நான் எந்த ஒரு பொது தொலைபேசியிலிருந்து பேசினால் கூட என் குரல் வந்தால் உடனே அது பதிவு செய்ய தொடங்கும். யாருடைய குரலை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்களோ அந்த குரல் ஒரே ஒரு இந்த பல குரல் தெரிந்த மிமிகிரே மன்னனாக இருந்தால் தான் இனி மாற்று செய்திகளை சொல்ல முடியும். இல்லை, ஆனால் அந்த செய்திகளை அது பதிவு செய்யும் என்பது போல இணையதளங்களில் இருக்கிற செய்திகளும் முழுக்க அமெரிக்காவினுடைய நீங்கள் யாகுவானாலும் எல்லா இணையதளங்களினுடைய கட்டுப்பாடு அங்கேதான் இருக்கிறது. எனவே இன்றைக்கு அவர்களுக்கு இத்தாலியிலே இருக்கிற ஜனநாயகவாதிகள் முழுமையான ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். வரலாற்றில் இப்படித்தான் சில முரண்கள் நிகழும். இத்தாலியிலே பிறந்த கொலம்பஸ் தான் அந்த நாட்டை அடிமையாக்கினார். இத்தாலியிலே பிறந்த ஜனநாயகவாதிகள் தான் இன்றைக்கு அந்த நாட்டு மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கிறார்கள். அதையும் அவர்கள் குறித்துவிட்டு கடைசியாக சொல்லுகிறார்கள். அந்த கடைசி அவர்களினுடைய அறிக்கை ஜனவரி 12ஆம் தேதி வந்த அறிக்கையை இணையதளத்தில் இருந்து நான் பார்த்த அந்த அறிக்கையை தமிழில் நான் என்னால் முடிந்த வரைக்கும் அதை மொழிபெயர்த்து சொல்லிவிட்டு என் உரையை நிறைவு செய்வேன். மார்கோஸ் சொல்லுகிறார், நாங்கள் சின்ன ஒரு படைதான், ஆனால் உலகம் முழுவதும் போராடுகிற படையாளிகளின் உறவினர்கள் நாங்கள். அவன் எழுதியிருக்கிற வரி, நாங்கள் சின்ன ஒரு படைதான், ஆனால் உலகம் முழுவதும் விடுதலைக்காக போராடுகிற படையாளிகளின் உறவினர்கள் நாங்கள். இந்த உலக பந்தின் எந்த மூலையில் யார் தங்கள் உரிமைக்காக போராடினாலும் எங்கள் சபாட்டிஸ்டா இயக்கம் அதற்கு ஆதரவாக குரல் கொடுக்கும். அந்த அடிப்படையில் இஸ்ரேலால் ஒடுக்கப்படுகிற பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக நாங்கள் எங்கள் குரலை உயர்த்தி கொடுக்கிறோம். என்ன காரணமோ அவர்களுக்கு போய் சேரவில்லையா என்று தெரியவில்லை. ஈழம் பற்றிய குறிப்பதிலே இல்லை. நான் இருக்குமோ என்கிற ஆவலோடு தேடி பார்த்தேன், இல்லை. ஆனால் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக, ஹமாஸுக்கு ஆதரவாக அவர்கள் பதிவு செய்திருக்கிற செய்திதான் கடைசியாக அவர்களிடமிருந்து வருகிற செய்தி. எங்கள் 3 கோரிக்கைகள் நிறைவேறும் வரை நாங்கள் வீழ்வோமே தவிர எங்கள் கோரிக்கைகள் வீழாது, கடைசி வரைக்கும் போராடுவோம் என்று இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிற துணை தளபதி மார்கோஸுக்கும் அவர்களுடைய சபாட்டிஸ்டா இயக்கத்துக்கும் நம்முடைய வீர வணக்கங்களை செலுத்துகிறோம்.